எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம நீ சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம் இணைந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் கொலை அறுவடை. இந்த கதையில வரக்கூடிய பெயர், காரணம், கருத்து, இடம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் குறிப்பிட்டு எந்த இடத்தையும் யாருடைய வாழ்க்கையும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. கொலை அறுவடை கதை முழுக்க முழுக்க கற்பனையானதே. நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிள் பெருமாள் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு தான் படுக்கிறதுக்காக ஒரு இடத்த தேடிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே கவலை, ஸ்டேஷனில் அவரும் ஒரு கான்ஸ்டபிள் மட்டும்தான் இருக்காங்க. மீதி எல்லாருமே இன்னைக்கு நைட் டியூட்டி கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு கைதி மட்டும்தான். அவன் ஒருத்தனுக்காக 2 பேர் இருக்கிறது ஹெட் கான்ஸ்டபிள் பெருமாளுக்கு எரிச்சலாகவே இருக்குது. அவர் படுக்கலான்னு சொல்லிட்டு போய் படுக்கும் பொழுது கரெக்டாக ஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது. ஃபோனை எடுத்து காதில் வச்ச உடனே, ஹலோ, ஆமாம், சொல்லுப்பா. ஆ, என்னது? ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்னமோ சொல்ல அதுக்கு பெருமாளுக்கு கோவம் வருது. என்னப்பா? சார், அந்த பைபாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்வே இருக்குல்ல சார், அங்கே பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. உங்கள் ஸ்டேஷன்லேருந்து யாராவது அங்கே போகணும்னு ஆல்ரெடி எஸ்பி சொல்லியிருக்காருல்ல சார். பெருமாளுக்கு கோவம் வந்து, ஏப்பா, எங்கள் ஸ்டேஷன்லேயும் நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். எங்களால் போகிறது ரொம்ப சிரமம். இன்ஸ்பெக்டரும் ஊரில் கிடையாது, எஸ்ஐயும் புதுசாக வந்த எஸ்ஐக்கு ஒன்றுமே தெரியல. எப்படிப்பா ஆள் வைக்கிறது? வேறு கான்ஸ்டபிள் இங்கே யாருமே கிடையாது. நானுமே லோகுங்கிற ஒரு கான்ஸ்டபிள் தான் நைட் ஷிஃப்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களால் போக முடியாதுப்பா. என்ன சார், அந்த ஏரியாவில் நிறைய கொள்ளை, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நின்று லாரியெல்லாம் மறைச்சு சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது சார். ஒரு நாள் உங்கள் ஸ்டேஷன், ஒரு நாள் எங்கள் ஸ்டேஷன் தான் சார் எஸ்பி சொன்னார். இப்போ முடியாதுன்னு சொன்னா, இங்கே பாருப்பா, நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ தப்பாக எடுத்துக்காத. எங்கள் இன்ஸ்பெக்டரு வரதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும். எங்கள் எஸ்ஐ புது ஆள், இப்போ தான் வந்திருக்கிறாரு. அவருக்குமே அப்படி ஒன்றும் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஹெட் கான்ஸ்டபிள் நான் நைட் டியூட்டின்னு ஸ்டேஷனை பார்த்துட்ருக்குறேன். எங்கூட லோகுன்னு ஒரே ஒரு கான்ஸ்டபிள் இருக்கிறாரு. லாக்கப்பில் ஒரு கைதி இருக்கிறான். அவனை விட்டுட்டு எங்கேயும் வர முடியாது. அதனால் நீ எதுவாக இருந்தாலும் எஸ்பிக்கோ இல்லை இன்ஸ்பெக்டருக்கோ, அதையும் மீறி வேணா புதுசாக வந்திருக்கிற எஸ்ஐக்கோ ஃபோனை பண்ணி பேசிக்கோ. ஃபோனை வை சொல்லிட்டு பெருமாள் ஃபோனை வச்சுட்டு லோகு பார்க்குறாரு. லோகு ஏற்கனவே அரை தூக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க. நம்ம ஸ்டேஷன்லேயே ஆள் இல்லாமல் கிடக்குறோம். இதில் வந்து பைபாஸ் பக்கத்தில் இருக்கிற சப்பேக்கு காவலுக்கு போங்க அது இதுன்னு. எவன் எதுக்கு இந்நேரத்துக்கு போகிறான்? அந்நேரத்துக்கு போனான்னா ஏதாவது பண்ண தானே செய்வேன். சொசைட்டி இப்படி இருக்குன்னா நாம் பாட்டுக்கு அமைதியாக இருக்க வேண்டியது தானே. சொல்லிட்டு எங்கே படுக்கலான்னு கடைசியாக இடம் பிடிச்சு அதை ஒரு துண்டால் தட்டி விட்டுட்டு ஒரு தலைவாணிக்கு வைக்கிற மாதிரியான துணி ஒன்றை எடுத்து வச்சுட்டு படுக்கலாமா அப்படின்னு அவர் யோசிச்சுட்ருக்கிற நேரத்தில் மறுபடியும் ஃபோன் அடிக்குது. ஃபோனை எடுக்க போனவர், என்னப்பா லோகு இது, சும்மா நொய்யின்னு எடுங்க சார், எடுக்கிறேன். ஃபோனை எடுத்து காதில் வச்ச அடுத்த நிமிஷம் பெருமாளினுடைய முகமே மாற ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பக்கம் இருந்து வந்தது ஒரு பெண்ணினுடைய குரல். சார், நான் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கேன் சார், என்னை காப்பாற்றுங்க சார். என்னம்மா சொல்கிறீங்க? யார் நீங்கள் முதல்ல? சார், என்னுடைய பேர் பிரியா சார். நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜில் படிச்சுட்ருக்கிறேன் சார், 3rd இயரு. நான் இங்கே ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டேன் சார். என்னம்மா, காலேஜ் பொண்ணுன்னு சொல்கிறீங்க? நைட்டு 11:45 வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? இல்லை சார், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன் சார். அதெல்லாம் ஃபோனில் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் கிடையாது. உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன் சார், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சார். ஒரு 5-6 பேர் என்னை துரத்திட்டு வந்தாங்க. நானும் ரொம்ப நேரமாக கால் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் என்னால் பண்ணவே முடியல. இப்போ தான் சார் எனக்கு நம்பர் தெரிஞ்சிச்சு, நான் கால் பண்ணுறேன். எப்படிம்மா ஸ்டேஷன் நம்பர் தெரிஞ்சிச்சு? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனோட நம்பர்லாம் நோட் பண்ணிக்கங்கன்னு காலேஜில் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஏதோ ப்ரோக்ராமுக்கு வந்தப்போ எஸ்பி சொல்லியிருக்காரு சார். அதனால தான் சார் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த ஏரியா உங்களுக்கு சேர்ந்தது சார். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டரில் உங்களுக்கு ஸ்டேஷன் இருக்குதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். எப்படியாவது வந்து காப்பாற்றுங்க சார். சரிம்மா, பதட்டமாகாத. இரு, நான் என்னன்னு பார்க்குறேன். சார், லேட் பண்ணிடாதீங்க சார். என்னை எத்தனை பேர் தொத்துறாங்கன்னு கூட தெரில சார். நான் கண்ணால் பார்த்தது ஒரு 4-5 பேர்த்து தான். அவங்க என்னை ஏதாவது செய்கிறதுக்கு முன்னாடி என்னை காப்பாற்றுங்க சார். சரிம்மா, நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொன்னால் தானே நான் வர முடியும். சார், உங்கள் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அங்கே ஒரு பாதை ஒன்று போதில்ல சார்? ஆமாம், உள்ளுக்குள்ளே ஒரு காடு மாதிரி இருக்கும். ஆமாம் சார், அந்த காட்டு வழியாக வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்குல்ல சார்? ஆமாம், ஆலமரமும் அரச மரமும் சேர்ந்த மாதிரி ஒட்டி இருக்கும் சார். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முள்ளு வேல் தான் சார் மறைஞ்சிட்ருக்கிறேன்.
எப்படியாவது வந்து என்னை காப்பாத்திருங்க சார். நான் அவனுள்ட்டருந்து ரொம்ப தூரம் தப்பிச்சு வந்துட்டேன் சார். ஆனா அவனுங்க நான் போற திசையை நோக்கி தான் வந்துட்டு இருந்தாங்க. உங்கள கெஞ்சி கேட்குறேன் சார். என்னை காப்பாத்திருங்க சார். சரிம்மா சரி. நீ அங்கேயே இரு. நான் சீக்கிரமா வரேன். சார் லேட் பண்ணீங்கன்னா பண்ண மாட்டேம்மா. வந்துடுறேன். ஃபோனை வச்சவரு வேக வேகமா தன்னோட லத்தி, தனக்கு வேணுங்கிற பொருள், வண்டி சாவி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. லோகு வா நாம சொல்லிட்டு டக்குன்னு நிறுத்தினவரு, ஐயோ லாக்அப்ல இவன் வேற இருக்கிறான், ஸ்டேஷன்ல யாரும் இல்லையா? சரி நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன சார் விஷயம்? ஏதோ பக்கத்து காலேஜில் படிக்கிற பொண்ணாமா, 3வது வருஷம், பிரியாவாம்மா. ஏதோ பசங்க வம்புழுக்கிறாங்க, இன்னாத்துக்கு துரத்திட்டு வராங்கன்னு ரொம்ப பயப்படுது. சார் சாதாரணமாக சொல்கிறீங்க? வயசு பிள்ளை இன்னாத்திக்கு? எதுக்குப்பா இன்னாத்திக்கு அந்த பிள்ளை அங்கேயும் இங்கேயும் போகணும்? காலேஜ் முடிஞ்சோடனே கம்முன்னு வீட்டுக்கு போக வேண்டியதானே? எல்லாம் இதுகளை சொல்லி என்னதான் பண்ணுறதோ. சரி நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சார் பார்த்து போங்க. லாக்கப்பில் இருக்கிறவன் பத்திரம், தூங்கிட்டேன், அவன் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவான். இல்லை சார் நான் தூங்க மாட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த காட்டுப்பகுதியை நோக்கி போகிறாரு. அங்கிருந்து கரெக்டாக 3/4 கிலோமீட்டர் தான். மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள் ஓடிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணை காப்பாற்றணுங்கிற எண்ணம் தான். 3/4 கிலோமீட்டரை கடக்கிறத விடவே ரொம்ப சீக்கிரமாக அந்த காட்டுப்பகுதிக்கு போயிடுறாரு. அந்த மாதிரி காட்டுப்பகுதியில் உள்ளே போகிற சந்துக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திடணும். வண்டி அதுக்கு மேலே போகாது. அங்கிருந்து இறங்கி சாவியை லாக் பண்ணி எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு டார்ச் லைட் ஆன் பண்ணி கையில் லத்தியோட அவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. தனக்கு வந்த கால் பிரகாரம் அந்த பொண்ணு சொன்ன லொக்கேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு அவர் டார்ச் லைட் அடித்து பார்க்குறாரு. சுற்றி ஒரு காக்கா கூட கிடையாது. எந்த பசங்களும் துரத்திட்டு வந்த மாதிரி தெரிலையே. சரி ஒளிஞ்சிருக்கிற அந்த பொண்ணை வர சொல்லுவோம். ஆலமரத்துக்கும் அரச மரத்துக்கும் நடுவில் போய் நின்றுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய புதரை பார்க்குறாரு. புதர் கண்ணுக்கு தெரியுது. அங்கே ஏதோ ஒரு உருவம் இருக்கிறது அவர்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஏம்மா, எம்மாடி பிரியா, நான் வந்துட்டேம்மா, வா இங்கே வருமா, வாமா, நான் தான் வந்துட்டேல, வா. அவர் எத்தனையோ முறை கூப்பிட்டுமே அந்த புதருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உருவம் எந்திரிச்சு வரவே இல்லை. ஒருவேளை அந்த பொண்ணை கொன்று அங்கேயே புதர்ல போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற கேள்வி அவருடைய மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. நெஞ்செல்லாம் படபடக்க தனியா வந்திருக்குமேங்கிற எண்ணம் அவருடைய முகத்துல வேர்வைகளா வெளியே வர ஆரம்பிக்குது. தன்னுடைய கழுத்துல போட்டிருக்கக்கூடிய ஸ்கார்ஃப் எடுத்து மூஞ்சியை நல்லா தொடச்சிட்டு மெல்ல மெல்ல நடந்து போறாரு. டார்ச் லைட் அடிச்சு பார்க்க அங்க ஒரு உருவம் இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா அசைவு கிடையாது. எம்மா, எம்மா, யாருமா, எந்திரிச்சு வாமா. இன்னும் அந்த உருவம் அசையாததுனால வேக வேகமாக வந்த வழியிலேயே ஓடி வந்து தன்னோட பைக் பக்கத்தில் நின்றுக்கிறாரு. பதட்டம்தான், பயம்தான். டக்குன்னு உடனே ஃபோன் எடுத்து இன்ஸ்பெக்டர் கால் பண்ண 3வது வாட்டியில் இன்ஸ்பெக்டர் ஃபோன் எடுக்கிறாரு. என்னையா இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்க? சார் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு சார். அந்த ஃபோன் கால் கேட்டு நான் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்தேன் அப்படின்னு நடந்த ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. ஏயா, நானே லீவ் போட்டு வந்திருக்கேன். இந்த நேரத்தில் நான் வரத 2-3 நாள் ஆகுன்னு தெரியுமில்ல, எனக்கு தான் பண்ணணுமா? அந்த எஸ்ஐக்கு பண்ண மாட்டியா? சார் உங்களுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு பண்ணேன் சார். ஆனால் எஸ்ஐ ஃபோன் எடுக்கல. ஸோ புதுசாக வந்த எஸ்ஐ ஏயா இப்படி இருக்கிறான்? அதுக்கு தான் ஏன் சின்ன பசங்களை பிடிச்சு போட்டு அது இதுன்னு பார்க்கறதுக்கு வாட்டா சாட்டமாக இருக்கிறான்னு பிடிச்சி போட்டாங்க. எத்தனை குறை பண்ணுறான். இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. மறுபடியும் ஃபோன் அடிச்சு பாருப்பா. என்னை ஏன் போட்டு தொந்தரவு பண்ணுற? நான் தான் கல்யாண வேலையாக இங்கே வந்துட்டேன். இப்பயும் போட்டு தொந்தரவு பண்ணணுமா? அண்ணன் பிள்ளை கல்யாணத்தில் இருக்கிறேன்னு உனக்கு தெரியுமில்ல? சார் இல்லை சார், நான் சொன்ன மாதிரி அந்த புதருக்குள்ளே இருக்கிற உருவம் அசைய மாட்டேங்குது சார். ஏங்க நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிள் தானே? போய் பாருங்க. கையில் டார்ச் லைட் இருக்குல்ல, அப்படி இல்லையா வெயிட் பண்ணுங்க. காலைல வெடியிட்டும், வெடிச்சதுக்கப்புறம் போய் பாருங்க. ஏன் 10 கொலையில் 11 கொலை எதையும் சேர்த்தி விடுங்க, நொய்யின்னு. சார் இல்லை சார், இங்கே பாருங்க, நீங்கள் இன்னொருக்கா எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணுங்க. இல்லையா நான் அந்த ஆளுக்கு 2 வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்குறேன். எடுத்தானா விஷயத்த சொல்லி ஸ்பாட்டுக்கு வர சொல்கிறேன். நீங்கள் அங்கேயே இருங்க. சார் நான் வேணால் ஸ்டேஷனுக்கு. ஏங்க பிரச்சனைன்னு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்கு, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க? அங்கேயே இருங்க. சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வச்சதுக்கப்புறமா ஹெட் கான்ஸ்டபிளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. புதருக்குள்ளே ஒருவேளை அந்த பொண்ணை போட்டு கொண்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சி அலைஞ்சு திரிஞ்சு மனசெல்லாம் அலப்பாஞ்சிட்டு இருக்குது. மறுபடியும் எஸ்ஐக்கு ஃபோன் பண்ண, எஸ்ஐ ஃபோன் எடுக்கவே இல்லை. சே, இந்த புதுசாக வந்திருக்கிற எஸ்ஐ வேலு ஏன் தான் இப்படி பண்ணி தொலைகிறாரோ? கோபம் தலைக்கேறுது அவருக்கு. சரி இங்கே நிற்போம், மணி வேற 12 தான் ஆகுது. இதுக்கு மேலே நாம் என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்தில் வால்னு ஒரு சத்தம், ஒரு பொண்ணோட குரல் அங்கே வந்து காற்றை கிழிச்சுக்கிட்டு ஹெட் கான்ஸ்டபிள் காதில் விழுக
பதறி போனவர் அப்படியே நடுங்கி நிற்கிறாரு. ஐயோ, அந்த பொண்ணுக்கு தான் ஆபத்தாட்டு இருக்குது, என்னன்னாலும் சரி நான் போய் காப்பாத்திரலாம். விறக்க விறக்க மனசை அப்படியே திடப்படுத்திக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் அதே ஆலமரம், அதே அரச மரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த புதர் கண்ணில் பட, இப்போ அந்த புதர்லிருந்து உருவம் கொஞ்சவே விலகி இருக்கிற மாதிரி இருக்குது. அச்சச்சோ, என்னாச்சுன்னு தெரியலையே நினச்சிக்கிட்டே ஹெட் கான்ஸ்டபிள் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அந்த புதருக்கு பக்கத்தில் மெல்ல மெல்ல நடக்கிறாரு. ஏமா பிரியா, இருக்கியாம்மா? யாராவது இருக்கீங்களா? சத்தம் கேட்டுச்சு, யாருமா? சொல்லிக்கிட்டே அவர் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே புதருக்கு பக்கத்தில் பக்கத்தில் போய் நெருங்க நெருங்க நெஞ்செல்லாம் அப்படியே துடிக்கிறது. அவள் காதுக்கு நல்லாவே கேட்குது. நல்லா டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அந்த உருவத்தை பார்க்கலான்ட்டு புதருக்கு பக்கத்தில் போய் அந்த உருவத்தோட முகத்தில் டார்ச் லைட் அடுத்த நிமிஷம் பின்னாடி இருந்து யாரோ பெரிய கத்தியை வச்சு அவர் முதுகுல ஒரே கோட்டா கிழிக்கிறாங்க. ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அதிர்ச்சியாகி நின்று பின்னாடி திரும்பி பார்க்குற அதே நிமிஷம் அவருடைய பின்னாடி, அதாவது அந்த புதருக்குள்ள இருந்து எந்திரிச்ச உருவம் அவருடைய குரவழி அப்படியே இறுக்கி பிடிக்குது. அதே நேரத்தில் உடல் முழுவதும் கருப்பு கலரில் நல்லா கவர் பண்ணி ஒரு இம்மி அளவு கூட வெளியில் தெரியாத இன்னொரு உருவம் அங்கிருந்து வேகமாக கையில் ஒரு சுத்தியிலோட வந்துட்டு இருக்குது. 3 பேர்த்தையுமே யார் என்னன்னு அவர்னால கண்டுபிடிக்க முடியறதுக்குள்ள அடுத்த குத்து அவருடைய வயிற்றுல விழுக, சுத்தியிலோட வந்த உருவம் அவருடைய இடது பக்க மண்டையை நோக்கி ஓங்கி ஒரு அடி அடிக்க அவர் அப்படியே சுருண்டு கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தவருடைய வாய்கள் எல்லாமே கேட்க துடிக்கிறது, யாருடா நீங்க அப்படிங்கிறது தான். கீழே விழுந்தவர் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மெல்ல மெல்ல பின்னாடி நகர ஆரம்பிக்கிறாரு. நடுவுல கையில கத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த கருப்பு உருவம் நிற்க, வலது பக்கத்துல பெண் வேடமிட்டு பெண் உடை எடுத்திருக்கக்கூடிய உருவம் முகம் எதுவுமே தெரியாம அந்த புதருக்குள்ள இருந்த உருவம் நின்றுட்டு இருக்குது. இடது பக்கம் சுத்தியில் வச்சிருக்கக்கூடிய உருவம் நிற்க 3 பேரும் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு ரொம்ப நெருக்கமா நிற்கிறாங்க. பெருமாள் மெல்ல மெல்ல நகர்ந்து பின்னாடி போறாரு. யாருடா நீங்க? நடுங்கின குரலோட அவர் கேட்க, அவங்க கிட்டேருந்து எந்த பதிலும் கிடையாது. ஆனால் சுத்தியில் வச்சிருக்கக்கூடிய கை இன்னும் இறுக்கியமாக சுத்தியில பிடிச்சி அவருடைய கால் முட்டியை பார்த்து ஒன்று அடிக்க வழியில் துடிக்க ஆரம்பிக்கிறாரு பெருமாள். பெண் வேடமிட்டிருந்த அந்த புதருக்குள்ள இருந்த உருவம் தன் கையில் பெரிய கோணூசி மாதிரி ஒன்றை எடுத்து அவருடைய கால்களில் நல்லா குத்த ஆரம்பிக்குது. இடது கால் தொடையில குத்துனதுல அவருக்கு உயிர் போகிற அளவுக்கு வலி. கத்த ஆரம்பிக்கிற நிமிஷம் அந்த சுத்தியில் வச்சிருக்கக்கூடிய உருவம் தன்னுடைய பேண்ட் பாக்கெட்லேருந்து ஒரு துணி எடுத்து அவருடைய வாயை கட்டுது. எல்லாருமே பக்காவாக எந்த கைரேகை படக்கூடாதுங்கிறதுக்காக க்ளவுஸ் போட்டிருக்கிறாங்க. வாயில் கட்டின அடுத்த நிமிஷம் அவர்னால கத்தவே முடியல. ஆனால் இருந்தாலும் தன்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல பின்னாடியே நகர்ந்து எந்திரிக்க முயற்சிக்கிறவருக்கு தோல்வி தான் வருது. அவரும் பின்னாடி போய் போய் பார்க்குறாரு. ஆனால் அவர்னால முடியவே இல்லை. மறுபடியுமே சுத்தியில் வச்சிருக்கக்கூடிய உருவம் நடுவில் நின்றுருக்கக்கூடிய அந்த கத்தி வச்ச உருவத்தை பார்த்து தலையை அசைக்க, அந்த கத்தியை வச்சிருக்கக்கூடிய உருவம் மெல்ல மெல்ல பெருமாளை நோக்கி வேகமாக நடக்குது. வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த வேடமிட்ட உருவம் அவருடைய இடது காலை வச்சு அமுத்த, சுத்தியில் வச்சிருக்கக்கூடிய உருவம் அவருடைய வலது காலை வச்சு அமுத்த, ஏற்கனவே அவர் வழியில் துடிச்சிட்டு இருக்க அவருடைய இடுப்பு பக்கமாக போய் கால்கள் 2ஐயும் விரித்து நடுவில் நின்ன அந்த கத்தியை வச்ச உருவம் குந்த வச்சு உட்காருது. யாருடா நீங்க? எதுக்குடா என்ன இப்படி பண்றீங்க? அந்த பொண்ணு என்னடா பண்ண நீங்க? யாருடா நீங்க எல்லாரும்? அடுத்த கேள்வி அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே கத்தியை வச்சிருக்கக்கூடிய உருவம் தான் முகத்தில் இருக்கக்கூடிய க்ளவுஸை திறந்து பெருமாளை பார்க்க பெருமாளோட புருவங்கள் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது. ஏன்னா க்ளவுஸை கழட்டினதுக்கு அப்புறம் கூட அவங்க யாருன்னு பெருமாள்னால கண்டுபிடிக்கவே முடியல. பெருமாளுடைய அடுத்த கேள்வி, யாருடா நீங்கெல்லாம்? ஏன்டா என்ன இப்படி பண்றீங்க? எதுக்குடா இதெல்லாம்? அந்த உருவம் பெருமாளை பார்த்து சொன்ன வார்த்தை, அறுவடை, கொலை அறுவடை. அவனோட பைக்ல இருந்து வேகமா இறங்கி அந்த காட்டு பகுதியில வேகமா நடந்து போறாரு சப் இன்ஸ்பெக்டர் வேலு. வேற யாரும் இல்லைங்க, இப்போ நம்ம எல்லா கதையிலையுமே ரொம்ப சூப்பராக டிடெக்டிவாக இருந்து எல்லா கேஸையும் கண்டுபிடிக்கிற நம்ம இன்ஸ்பெக்டர் வேலு சப் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ண புதுசு தான் இது. வேகமாக உள்ளே போக அங்கே ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் செம்ம கடுப்பில் இருக்காரு. அவர் கோபமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்கிட்ட பேசிகிட்டு இருக்க, இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போகிறாரு. கோவம் வராமையா இருக்கும். கொலை நடந்தது என்னமோ நைட்டு 12-12:15. ஆனால் சப் இன்ஸ்பெக்டரை ஏரியாவுக்கு வருது, கொலை நடந்த இடத்துக்கு வருது காலைல 9-9:15. காலையில் எந்திரிச்சு பார்க்கும் பொழுது எக்கச்சக்க மிஸ்டு கால். ஹெட் கான்ஸ்டபிள் பெருமாள்
அது கூட இல்லாம இன்ஸ்பெக்டர், அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன் ரைட்டர்ன்னு சொல்லிட்டு நெறைய இதுலருந்து கால் வந்திருக்கு. ஐய்யய்யோ! சைலண்ட்ல போட்டு படுத்துட்டோமே நெனச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஃபோன் அட்டெண்ட் பண்ண ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் விஷயத்த சொல்ல, அவரு வேகமா கெளம்பி ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷனுக்கு வந்தவரு ஏரியா எங்கேன்னு கேட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஏரியா இருக்கிற இடத்துக்கு போக, அங்க கடுப்பா இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர பார்த்து நடுங்கிட்டே போய் பக்கத்துல நிக்கிறாரு. சல்யூட் ஒண்ண வைக்க, இன்ஸ்பெக்டர் உடனே கோவமா, "வாங்க சார். இன்னும் ஃபோனை சைலண்ட்ல தான் போட்டிருக்கீங்களா? இல்ல எடுத்துட்டீங்களா?" "சார் காலையில தான் பார்த்தேன் சார். ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதனால போய் தூங்கும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைலண்ட்ல." "சூப்பர். ஒரு போலீஸ்கார யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சைலண்ட்ல போட்டு படுக்கிறான்னா, அவன் எந்த அளவுக்கு போலீஸ்காரனா இருப்பான்." சொல்லிட்டு ரொம்ப கோவமா அவர பார்க்க, சப் இன்ஸ்பெக்டர் வேலுவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. "சார் இல்ல சார் அது வந்து." "யோவ்! உன்னால இங்க ஒரு கொலையே நடந்துருச்சுயா." இன்ஸ்பெக்டர் சொன்ன வார்த்தையை கேட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிக்க, பக்கத்துல ஒரு கான்ஸ்டபிள பார்க்குறாரு. கான்ஸ்டபிள் எதுவுமே பேசாதீங்கன்னு சைகை காமிக்க, வேலு எதுவுமே பேசாம இன்ஸ்பெக்டர பார்க்குறாரு. கால் வருதுன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பேசணுங்கிற அறிவு கிடையாது. ஆமாமா. சைலண்ட்ல போட்டு வச்சிருக்க உனக்கு எப்படி கால் வரும்ன்னு தெரியும்? இங்க பாரு, நீ வந்திருக்கிறது போலீஸ் வேலைக்கு. ஒண்ணும் வேற அந்த 5 டூ 8 வேலை இருக்கு இல்லையா? அதுக்கு கிடையாது. போனா சைலண்ட்ல போட்டு படுத்து தூங்குனா எவனும் கால் பண்ண மாட்டான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு. நீ எஸ்ஐயா இருக்க. உனக்கு ஒரு கொலை, கொள்ளை, திருட்டு ஏதாவது விஷயம் அப்படின்னா எப்படியா கன்வே பண்றது? சார் இனிமேல் இனிமேல் பண்ணல சார். இனிமேல் பண்ணலையா? காலைல எத்தனை மணிக்குயா ஃபோனை பார்த்த? சார் 6:30 7 இருக்கும் சார். 6 7 மணிக்கு பார்த்தவன் ஏன் 9 மணிக்கு வந்து இங்க நிக்கிற? 9 மணிக்கூட இல்ல. பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டபிளோட கைய பிடிச்சு திருப்பி பார்க்க அதுல 9:30ங்கிற மணி காட்டுது. 9:30 மணி ஆகுது. உனக்கு 7 மணிக்கே தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ. 2:30 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருந்த வீட்ல? சார் விஷயம் தெரிஞ்ச உடனே வேகமா கிளம்பி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ம் உன் கூட வேலை செய்யற ஒரு போலீஸ்காரன் செத்து போயிட்டான். அந்த ஆள் செத்து போன விஷயம் காதுல விழுந்தும் நீ நல்லா நிம்மதியா தின்னுட்டு வரேன்னா நீ எல்லாம் என்னையா ஆளு? சார் அதெல்லாம் சார் வீட்ல அம்மா. இங்க பாருங்க வேலு, சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. போலீஸ்காரன் பொழப்பு எப்படிப்பட்ட பொழப்புன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க வீட்ல இருந்து யாராவது வந்திருந்தாங்களாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அவன் இங்க தூக்கம் இல்லாம ஒண்ணும் இல்லாம இன்னைக்கு எங்க வீட்ல ஃபங்க்ஷனுங்க. இந்த ஆள் செத்து போயிட்டாங்கிற விஷயம் கேட்ட உடனே நைட்டா கிளம்பி வந்துட்டு இருக்கிறேன். 12 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் சொன்னவன் ஃபோனை எடுக்கல. 2 மணிக்கு ஸ்டேஷன்ல இருக்க ஒரே ஒரு கான்ஸ்டபிளை எழுப்பி போய் பாட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு, சொன்ன லொக்கேஷனுக்கு போய் பார்த்ததுக்கு, அந்த ஆள் செத்து கிடக்குறாப்படி. பதறி அடிச்சுட்டு வந்தவரு என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, நைட்டா கிளம்பி நான் வந்திருக்கேன். நீங்க இங்க இருந்துகிட்டு ஃபோனை எடுக்கல. உங்க ஃபோன் நம்பர் தவிர வீட்ல வேற ஃபோன் நம்பர் இல்லைங்களாங்க? குடுத்து வைக்க மாட்டீங்களா? இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் என்னென்னமோ பேசுறாரு. என்ன ப்ரொசீஜர்னா தெரியுமா? தெரியும் சார். ஃபாரன்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ஜிஹெச்லேருந்து ஆ அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க. எட்டி பார்த்தா ஆல்ரெடி ஃபாரன்சிக்ல இருந்து வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மரத்து மேல ஒரு பொடியை தூவி செலோ டேப் மாதிரி என்னத்தையும் ஒன்று ஒட்டி அதை எடுத்து ஒரு சின்ன பேப்பர்ல ஒருத்தர் போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மண்ணு நிறைஞ்ச பகுதியில சின்ன பேனா மாதிரி ஒன்று நல்லா தள்ளி தள்ளி பார்த்துட்டு அதுல இருந்து எதையோ எடுத்து உள்ள போட்டுட்டு இருக்கிறாரு. டெட் பாடிக்கு பக்கத்துல 2 3 பேர் உட்காந்துட்டு இருக்க. டெட் பாடிக்கு பக்கத்துல ஸ்ட்ரெச்சர் வச்சுக்கிட்டு 2 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. தூரத்துல ஜிஹெச் ஆம்புலன்ஸ் நின்றுட்டு இருக்க. எல்லாத்தையும் பார்த்த வேலு, என்ன பாத்தீங்களா? பார்த்தேன் சார். எல்லாரும் வந்து செக் பண்ணியாச்சு. ஜிஹெச்லேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. இனி நம்ம ஸ்பாட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க. ஜிஹெச் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணணும்? சார் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும் சார். ஆ எங்கிட்ட கொடுக்கணுமா? சார் ஆமாம் சார். ஏன் இந்த கேஸை நானே தான் ஹேண்டில் பண்ணணுமா? சார் அது வந்து வேலு, நல்லா கேட்டுக்குங்க. நீங்க ஜாயின் பண்ண நாள்ல இருந்து ஒரு போலீஸ்காரன் நான் புதுசா வந்திருக்கேன் பழசா வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு நீங்க ஒன்றும் நார்மலான டியூட்டிக்கு வர கிடையாது. கத்துக்கிட்டு இன்னும் 6 மாசம் கழிச்சு பண்ணலாங்க இருக்கு. நீங்க தான் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண போறீங்க. இந்த கேஸ்ல என்ன ஏது, எதுக்காக பெருமாளை கொன்னாங்க, பெருமாளுக்கு பின்னாடி என்னாவது இருக்கா, இவர் மேல ஏதாவது கோவங்கள் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க. போலீஸ்காரன் செத்துருக்கிறது காட்டுத்தீ மாதிரி ஊர் முழுக்க பரவிட்டு இருக்குது. ஏற்கனவே மீடியாக்காரன் நம்மளை கிழிச்செறிவான். இதுல போலீஸ்காரனுக்கே பாதுகாப்பு இல்லை, எப்படி மக்களுக்கு பாதுகாப்புன்னு இன்னும் தீயா எரியும். நீங்க தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா நடக்கிறதே வேறையா போயிடும். அதை கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு வேலு.
வேலு ஜாயின் பண்ணி ரொம்ப கம்மியான நாள். புதுசா சப் இன்ஸ்பெக்டரா போட்டிருக்காங்களே, சினிமால காட்டுற மாதிரி நான் பாட்டுக்கு இருந்துட்டு போலாம்னு நினைச்சா, இப்ப வரக்கூடிய கிரைம் ஸ்டோரியில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அளவுக்கு வேலை கொடுக்குறாங்களே நினைச்சுக்கிட்டு கலங்கி போய் நிக்க, இன்ஸ்பெக்டர் உடனே, வேலு சார், சொன்னது புரியுதா? புரியுது சார். என்ன பண்ணணும்னு தெரியுமா? சார் தெரியும் சார். இந்த ஃபாரன்சிக்கு ஜிஹெச்ல போய் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுக்க போறீங்களா? இல்ல சார், நானே என்ன ஏதுன்னு பார்த்து. எப்படி பார்ப்பீங்க? சார் இல்ல சார். என்ன காரணம்? காரணமா? யோ, டெட் பாடி பாரு, டெட் பாடி கண்ணில் பாரு. டெட் பாடி பார்க்கவே ஒரு நிமிஷம் அதை பார்க்கறதுக்கு பயமா இருக்க திரும்பிக்கிறாரு. என்ன, பாதி தெரிய டெட் பாடி பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது, பக்கத்துல போய் ஃபுல்லா டெட் பாடி பாட்டு வா. சார் இருக்கட்டும் சார். உன்னை ஒன்று இங்கே சோறு இங்கே கூப்பிடல இருக்கட்டும்னு சொல்றதுக்கு. ஃபுல்லா போய் டெட் பாடி பாட்டு வா போ. மெல்ல மெல்ல டெட் பாடி நோக்கி நகர ஆரம்பிக்கிறாரு. பெருமாள் இத்தனை நாளா கூட இருந்தவர் இப்ப டெட் பாடியா கிடக்குறாரு. அவனுக்கு என்ன வாக்குல வெட்டியிருக்கானுங்கன்னு இமேஜினேஷன் பண்ணி பார்க்கவே வேலுவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த டெட் பாடி பக்கம் போக அவருக்கு ரொம்ப பதட்டம். திரும்பி பார்க்க இன்ஸ்பெக்டர் ஒரு முறைக்கவே அந்த டெட் பாடி பக்கம் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்கிறாரு. ஸ்ட்ரெச்சர்ல முக்காவாசி போத்திருக்கக்கூடிய அந்த டெட் பாடியை பக்கத்துல போய் நின்று அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை பார்க்குறாரு. அதாவது ஜிஹெச்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த 2 பேர்த்த பார்க்க அவங்க எந்த வித பர்மிஷனும் இல்லாமல் டக்குன்னு பாதி அளவுக்கு டெட் பாடியை திறந்து விடுறாங்க. பார்த்த உடனே கண்ணெல்லாம் அப்படியே வியர்ந்து வாந்தி வர மாதிரி தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது வேலுவுக்கு. ஆனால் அங்கிருந்து நகர முடியாதே. பேக்கெட்லேருந்து கர்ச்சீப் எடுத்து மூக்க மூடிக்கிட்டு பெருமாளை பார்க்க அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முகமெல்லாம் என்னமோ மாறி மாறி அங்கே இங்கேயும் புண்ணெல்லாம் கொப்பளிச்சு போய் புண்ணுலையெல்லாம் மண் பூச்சின்னு எக்கச்சக்கமாக ஒட்டி கையில் எலும்பெல்லாம் வளைஞ்சு பார்க்கறக்கே அகோரமாக கிடக்கிறாரு பெருமாள். நேற்று வரைக்கும் பேசிட்டு இருந்த பெருமாளா இப்படி கிடக்கிறதுங்கிற ஒரு அதிர்ச்சியில் அவர் அங்கிருந்து நகர்ந்துடுறாரு. நகர்ந்துட்டு அதே அதிர்ச்சியில் இன்ஸ்பெக்டர் பக்கம் வர, பார்த்தையா? பார்த்த சார். எப்படி கொண்டிருக்கிறானுங்க? வெட்டி கொண்டிருக்கிறானுங்க சார். யோ, கை 2யுமே காலால் வச்சு அமுத்தி நடு மத்தியில் போய் உட்காந்து கழுத்தை சர்ன்னு ஒரு அறுத்துருக்கானுங்க. அதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு எக்கச்சக்கமான வெட்டு குத்து இருக்குது. முதுகுல, முன்னாடி, பின்னாடி, மண்டையில சுத்தியில வச்சு இடது பக்கமா மண்டையில அடிச்சிருக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் ஃபாரன்சிக்கோ இல்லை ஜிஹெச்ல போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோ வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவ எந்த பொருள் அடிச்சா எப்படி அடிச்சான்னு பார்த்தாலே தெரியணும். அதான் போலீஸ்காரன். சார் அது என்ன போய் இப்போ இந்த கேஸில் எந்த க்ளூவும் கிடைக்காது. வெயிட் பண்ணு, முரளி ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கொண்டாந்து கொடுப்பாரு. சும்மா இங்கே பார்த்துட்டு மீதி போய் நீ அங்கே தான் வாங்கணும். ஆனால் 2லேயுமே அவன் எந்த க்ளூ விட்டுட்டு போன மாதிரி எனக்கு தெரியல. க்ளூவே இல்லாத ஒரு கேஸில் நீ தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிற. சார் அது எப்படி சார்? க்ளூவே இல்லாத ஒரு கேஸில் என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்? அதுதான் என் போலீஸ்கார வேலை. பின்ன வர கொலைக்காரன், கொள்ளைக்காரன், ரேபிஸ்டெல்லாம் உனக்கு அப்படியே நான் தான் பண்ணணுன்னு எழுதி கொடுத்துட்டு போவான்னு நினச்சிட்டு இருக்கிறியா? அப்படிலாம் கிடையாது. குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்மளை மாதிரி போலீஸ்காரர் நியமிச்சிருக்கிறாங்க. அவன் சொல்கிற மாதிரி இருந்தால் எல்லாருமே தான் கண்டுபிடிச்சிடலாமே. நல்லா கேட்டுக்கோ. பெருமாளை ஏன் கொன்னாங்க? எதுக்காக கொன்னாங்க? பெருமாளை கொல்றதுக்கான காரணத்துக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? இன்னார்த்திக்கு, அதாவது 12 மணிக்கு அவரை ஃபோன் பண்ணி இங்கே வர வச்ச அந்த பெண்ணோட குரல் யாரு? எல்லாமே டாப் டு பாட்டம் நீ கலெக்ட் பண்ணுற. இந்த கேஸில் சீக்கிரமாக பெருமாளுடைய கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை கண்டுபிடிச்சு எனக்கு நீ சப்மிட் பண்ணி ஆகணும். இல்லையா இந்த வேலை வேண்டாம், நீயே எழுதி கொடுத்துட்டு போயிடுற. புரியுதா? போய் இந்த ஃபாரன்சிக் கலெக்ட் பண்ணுறேன், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணுறேன், இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. முதல்ல உட்காந்து கேஸ் என்னன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோ. சார் சொல்லுங்கள் சார், தெரிஞ்சுக்கிறேன். நான் சொல்கிறதா? யோ, போய் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கையா. அந்த ஆள் எத்தனை இடத்துல அடிச்சிருக்காங்க, என்ன பண்ணியிருக்கிறாங்க, எதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல க்ளூ கிடைச்சான்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோ. நான் உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறக்காக வர கிடையாது. நான் லீவில் இருக்கேன், இருந்தாலும் வந்துட்டு போயிருக்கேன். எனக்கு இன்னும் ஃபங்க்ஷன் முடியல. நான் வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். புரியுதா? சார் அது என்ன போய் சார் ஹெல்ப்புக்கா வழக்கமாக எஸ்ஐக்கு ஹெல்ப்புக்கு ஹெட் கான்ஸ்டபிள் தான் வருவாங்க. அதோ அங்கே படுத்துட்டு இருக்காரு ஹெட் கான்ஸ்டபிள், அவரை வேணா கூப்பிட்டுக்கிறியா? சார் அது ஹெல்ப் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒன்றும் ஸ்கூல் பையன் கிடையாது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஹெல்ப் கேட்கறதுக்கு. தா வேணா லோகு நிற்கிறாருல, லோகுவை கூட வச்சுக்கோ. லோகு உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை பண்ணுவார். லோகு சார். பக்கத்தில் வந்த லோகு ஒரு கான்ஸ்டபிள், அவர் சல்யூட் அடிக்கவே, லோகோ
எஸ்ஐக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாமே பண்ணுங்க. ஹெல்ப்னா டீ வாங்கி கொடுக்கறது, சும்மா பஜ்ஜி வாங்கி கொடுக்கறது, போண்டா வாங்கி கொடுக்கறது நினைச்சிட்டு இருந்துடாதீங்க. கேஸ் விஷயமா என்னன்னு பாருங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தனை வாண்டடா இந்த இடத்துக்கு வர சொல்லி கொலை பண்ணியிருக்கிறாங்க. காட்டு தீ மாதிரி பதவி கிடக்கிற விஷயத்தை எப்படி அடக்குறதுன்னு தெரில. நேராக எஸ்பி ஆஃபீஸ் தான் போகிறேன். அந்த ஆள் கிளின்னு கிளிப்பாரு. இதில் எனக்கு இந்த 2 நாள் லீவு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில. எனக்கு ஃபங்க்ஷனே நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் என் தலையெழுத்து. இந்த ஆள் தனியாக வரேன்னு சொல்லும் பொழுதே நான் வேண்டான்னு ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கணும். அங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொன்னது ஏன் தப்பு. முதல்ல ஃபோனை ஆன் பண்ணி வைங்க சார். ஃபோனை எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் முன்னாடி பார்க்க லோகு மறுபடியும் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு எஸ்ஐ பக்கமாக திரும்புறாரு. எஸ்ஐ கிட்ட ஏதோ சொல்ல வரும் பொழுது டக்குன்னு திரும்பின இன்ஸ்பெக்டர், அப்புறம் இங்கே பாருங்க வேலு சார். சொல்லுங்க சார். இந்த கேஸோட சேர்த்து உங்களுக்கு முன்னாடி ஒரு எஸ்ஐ இருந்தார்ல? ஆமாம் சார். அவர் பேர் தெரியுமா? ஆ தெரியும் சார். துரைசாமி. ஆ துரைசாமி இப்போதான் ரீசெண்டாக இறந்தாரு. அது தெரியுமா உங்களுக்கு? சார் தெரியும் சார். எப்படி இறந்தாருன்னு தெரியுமா? தெரியும் சார். ஆக்சிடெண்ட்டாக இறந்துட்டாரு சார். ஆ அந்த கேஸையுமே அது நிஜமான ஆக்சிடெண்ட் இல்லை பிளான் பண்ணி கொலை பண்ணாங்களான்னு அதையும் சேர்த்து கண்டுபிடிங்க சார். ஆனால் அந்த கேஸு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் சார் என்ன இங்கே பாருங்க. பெருமாளுடைய கொலைக்கு பின்னாடியுமே துரைசாமியோட ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது உங்களோட வேலை. நீங்கள் பண்ணுறீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து ஜீப் எடுத்துகிட்டு கிளம்ப சப் இன்ஸ்பெக்டர் பரிதாபமாக அதையே பார்த்துட்டு இருக்க லோகு பக்கத்தில் வந்து நின்று, சார் சொல்லுங்க லோகு, என்ன சார் அவருக்கு உங்கள் மேலே காண்டு? எனக்கு என்ன தெரியும். இந்த பெருமாள் கேஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. என் மேலே இருக்கிற ஏதோ ஒரு கடுப்பு. அதனால தான் பெருமாள் அண்ணன் எப்படி இறந்தாருன்னு என்னை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாராட்டிருக்குது. யார் என்ன பண்ணாங்களோ. ஏன் லோகோ, ஒருவேளை இந்த ஏரியாவில் திருட்டுக்காரங்க இருந்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப தொந்தரவாக இருக்குது, அதனால ஒவ்வொரு போலீஸாக கொல்லலான்னு முடிவு பண்ணி இப்படி பண்ணியிருப்பாங்களோ? அதனுடைய ஆரம்பம் தான் பெருமாள் அண்ணனாக இருப்பாங்களா? கேட்டுட்டு லோகு சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்க சார்? முதல்ல திருட்டுக்காரங்கன்னு யாருமே கிடையாது, கொள்ளைக்காரங்க தான் சார் இருக்காங்க. சரி விடுங்க, ஒரு பதத்தில் வந்துருச்சு. நீங்கள் சொல்கிறது சினிமாக்கு வேணால் நல்லாயிருக்கும் சார், ஆனால் நிஜத்தில் நல்லா இருக்காது. சரி, என்ன கோவமோ என்ன பழியோ, பெருமாளோட கேஸை ஏன் தலையில் போட்டாரு சார். நான் பெருமாளோட கேஸை பற்றி கேட்கல, எஸ்ஏ துரைசாமியோட கேஸை கேட்குறேன். எஸ்ஏ துரைசாமி கேஸா? அந்த ஆள் தான் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டாரு. ஏதோ ஒரு கோவத்தில் என்னை அந்த கேஸை சேர்த்தி பார்க்க சொல்கிறாரு. நான் நைட்டு முடிச்சுட்டு ஃபோன் எடுக்கலையில, அந்த கடுப்பு தான். அவர் ஆக்சிடென்ட் தான் இவருக்கே தெரியுமே, மறுபடியும் கொண்டு போய் அவர் ஆக்சிடென்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்புறம் என்ன சார்? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயமே தெரியாதா? அந்த ஆள் ஆக்சிடென்ட் தான் சார் செத்தான். ஆனால் அந்த கேஸில் இவருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார். துரைசாமி ஆக்சிடென்ட்ல இறந்துருந்தாலும் அவர் யாரோ பிளான் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நாள் அன்னைக்கு இந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் எஸ்பிட்டு கொண்டு விஷயத்த சொன்னோம்னா இந்த ஆள் இந்த கேஸில் போட்டு சாகடிச்சிடுவாருன்னு பயந்துக்கிட்டு 2-3 பொய்யான சாட்சிகளை ரெடி பண்ணி 2-3 செட்டப்லாம் பண்ணி எஸ்ஐ துரைசாமியோட கேஸு நிஜமாலுமே ஒரு நடந்த ஆக்சிடென்ட்னு இவராக ஜோடிச்சு வச்சிருக்கிறாரு. பெருமாள் இறந்து போனதுக்கே காட்டு தீயா பரவுற விஷயம் எஸ்ஐ இறந்து போனது தெரிஞ்சிருந்துச்சுன்னா மீடியாக்காரங்க இந்த ஆளை பிச்சு எடுத்துருப்பாங்க. அதனால தான் இவராக பிளான் பண்ணி துரைசாமி போன வண்டி மேலே நிஜமாலுமே லாரி மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஜோடிச்சு எஸ்பிஐட்டெல்லாம் சொல்லி எஸ்பி அதுக்கு 10-15 கேள்வி கேட்டு அதையெல்லாம் சமாளித்து ஒரு வாரத்தில் கேஸை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு சார். ஆனால் இன்னும் முழுசாக முடியல. எஸ்பி கடைசியாக வரும் பொழுது என்னைக்கு எனக்கு மறுபடியுமே எஸ்ஐயோடைய கொலையில் சந்தேகம் வருதோ அன்னைக்கு மறுபடியும் இந்த கேஸை நான் ஓப்பன் பண்ணுவேன்னாரு. இல்லைன்னா நீங்களே ஓப்பன் பண்ணி விசாரிச்சு சொல்லுங்கன்னு ஒரு ஹிண்டோடு தான் அனுப்பிச்சி விட்டாரு சார். அதனால தான் சார் இப்போ பெருமாள் கேஸோட சேர்த்து உங்களை எஸ்ஐ கேஸை இந்த ஆக்கி விட்டாரு. கேட்ட உடனே வேலுவுக்கு ஷாக் ஆயிடுது. அப்ப எஸ்ஐ துரைசாமி இறந்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. ஆனா இதெல்லாம் எப்படி நான் கண்டுபிடிக்க போறேங்கிற ஒரு சந்தேகம். உடனே லோகு, சார் நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு சார். ஆனா எஸ்ஐயை கொன்று 10 நாளுக்குள்ள பெருமாளையும் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சார். என்ன இருக்கு லோகு? என்னன்னு சொல்லுங்களேன். அதை வேணா நம்ம போய் தேடி பார்க்கலாம். அதான் சார் நீங்க தேடணும், நான் தான் தேடணும். ஆனா ஏதாவது க்ளூ கிடைச்சா சொல்லுங்களே சார். நான் கான்ஸ்டபிள், நீங்கள் எஸ்ஐ, பரவாயில்ல ரொம்ப வருஷமாக இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சா சொல்லுங்களேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரில சார். ஆனால் இந்த 2 கேஸில் நீங்கள் மட்டும் சிக்கி தவிக்க போகிறீங்கன்னு நல்லாவே தெரியுது சார். சொன்ன லோகுவோட வார்த்தைகள் என்னமோ அவருக்கு காமெடியாக இருந்தாலும் வேலுக்கு ரொம்பவே சீரியஸாக இருக்குது. இப்போ இறந்து கிடக்கக்கூடிய பெருமாள் கொலைக்கு பின்னாடி இருக்கிறது, ஏற்கனவே இறந்து ஆக்சிடென்ட் நினச்சிட்டு இருக்கக்கூடிய துரைசாமியோடைய கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை வேலு எப்படி கண்டுபிடிக்க போவார்னு அவருக்கே தெரியல. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு எஸ்ஐ கேள்வி கேட்குறாரு. சார் வேற ஏதாவது? டாக்டர் உடனே சலிப்பா,
சார் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி நீங்கள் எத்தனை வாட்டி கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் சார். கை காலில் எலும்பு முறிஞ்சிருக்குது. தலையில் சுற்றி வச்சு அடித்து மண்டையில் இருக்கக்கூடிய எலும்பும் முறிஞ்சு மூளையில் ரத்தம் நல்லா கட்டிக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி முதுகில் கத்தி வச்சு கிழிச்சிருக்காங்க. கழுத்தில் கத்தி வச்சு ஒரே கிளியாக கிழிச்சு கொண்டிருக்கிறாங்க. சாகருக்கு முன்னாடி ஒரு சில கொடுமைகள்லாம் படுத்து அவரை சாகடிச்சிருக்காங்க. அவருடைய உடம்புல எந்த விதமான கைரேகைகளும் கிடையாது. குற்றவாளி தடயமே இல்லாம இந்த கொலையை பண்ணிட்டு போயிருக்கான். நீங்க என்கிட்ட உட்காந்து எத்தனை வாட்டி கேட்டாலுமே இதுதான் சார் பதில். ஏன்னா எஸ்ஐ வேலு இதுக்கு முன்னாடி அதே டாக்டர் கிட்ட இதே கேள்விகளை பல முறை கேட்டங்காட்டி தான் டாக்டர் இப்படி சொல்றாரு. சார் வேற ஏதாவது க்ளூ? சார் நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும்தான் என்னுடைய வேலை. ஏதாவது க்ளூ இருந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பேன் சார். நீங்கள் தான் சார். டாக்டருடைய கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறத பார்த்துட்டு எஸ்ஐ வெளியில் வராரு. தன்னோட வண்டிக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு ஸ்டேஷனுக்கு போகலாமா வேண்டாமாங்கிற சந்தேகத்தில் நின்றுட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக அவருடைய மொபைல் அடிக்க பேக்கெட்லேருந்து எடுத்து பார்க்க அதில் கான்ஸ்டபிள் லோகுன்னு வருது. ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க லோகு. சார் எங்கே இருக்கீங்க? ஜிஹெச் வரைக்கும் வந்தேன். சார் காலையிலேயே அங்கே என்ன வேலை? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான். சார் மறுபடியுமா? ஆமாம் லோகு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு சார். இன்ஸ்பெக்டரா? அவர் தான் லீவ் ஆச்சே. சார் அவர் 2 நாள் தான் லீவு. டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாரு. நீங்கள் கேஸை தேடுறேன் 2 நாள் ஓடுனதே உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. உங்களை இமீடியட்டாக ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாரு. ஆ இதா வரேன். சார் சொல்லுங்க லோகு. இமீடியட்டாக வர சொல்கிறாரு சார். கோமாவே இருக்கிறாரு. ஆ வரேன். எதுக்காக கோவமா இருக்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். 2 நாள் ஆகியும் எந்த விதமான க்ளூவும் இன்ஸ்பெக்டருக்கு எஸ்ஐ சொல்லவே கிடையாது. வண்டியை எடுத்து வேலு ஸ்டேஷன் நோக்கி போறாரு. பதட்டமாக தான் இருக்குது. வண்டியை ஸ்டாண்டு போட்டுட்டு உள்ளே போக அங்கே ஏற்கனவே சேரில் உட்காந்துருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரை பார்த்து பக்கத்தில் போய் நின்று ஒரு சல்யூட் அடிக்க, இன்ஸ்பெக்டர் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பேனாவை கீழே வச்சுட்டு சேரில் அப்படியே நிமிந்து உட்காந்து கொஞ்சம் பார்க்கறக்கு தோரணையாகவே பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சார் கேஸ் என்னாச்சு தெரிஞ்சுக்கலாமா? நான் 2 நாள் இல்லை. நீங்கள் எப்படி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்கள? என்னாச்சு? யார் கொலை பண்ணாங்க? சார் அது கண்டுபிடிச்சிட்ருக்குறோம் சார். ஃபாரன்சிக்கிட்டையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இப்போ தான் சார் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னது? இல்லை சார் வந்துருச்சு சார் 2 நாளைக்கு முன்னாடியே. அதாவது பெருமாள் ஐயாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி. பதட்டப்படாமல் முதல்ல பொறுமையாக பேசுங்க. அதான் சார் தயங்கிட்டு இருக்கக்கூடிய வேலு அப்படியே ஒரு நிமிஷம் தானே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு, சார் அதாவது பெருமாள் கான்ஸ்டபிள் இறந்து போனார்ல சார், அந்த அடுத்த நாளே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு சார். அதை எதுக்கும் இன்னொருக்கா கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாங்கிறதுக்காக போனேன் சார். கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டீங்களா? ஆ பண்ணிட்டேன் சார். ஃபாரன்சிக்கில் என்ன சொல்கிறாங்க? சார் எடுத்துகிட்டு போன தடயங்களை வச்சு பார்க்கும் பொழுது குற்றவாளிகள் எதையுமே விட்டுட்டு போகலையாமா சார். அதனால நாம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க சார். சார் நாம தான் கண்டுபிடிக்கணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. குற்றவாளி இந்தாங்கன்னு சொல்லிட்டு எந்த தடயத்தையும் விட்டுட்டு போக மாட்டான். இருக்கிற ஒவ்வொன்றிலையுமே நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். சார் அவன் எதுவுமே விட்டுட்டு போகாதப்ப நம்ம எப்படி சார் தேடி கண்டுபிடிக்க முடியும்? எஸ்ஐ வேலை டக்குன்னு இந்த கேள்வி கேட்ட உடனே அவரை மேலிருந்து கீழே பார்த்த இன்ஸ்பெக்டரு, சார் ஒரு இம்மி அளவு கூட எந்த கேஸும் க்ளூவை கிடைக்காம தனியாக என்ன பண்ணுறன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிற போலீஸ்காரனுக்கு தான் கைக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். ஒரு முடி, ஒரு குண்டூசி, ஏன் ஒரு சின்ன தடயம் அவன் கண்ணுக்கு கண்டிப்பாக படும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி 2 நாளில் கிடைக்காது. இன்ஸ்பெக்டர் இப்படி சொன்ன உடனே வேலுவுக்கு ஏதோ மனசுக்குள்ள உற்சாகம் வர, ஆமாம் சார் 2 நாளில் கிடைக்காது. நம்ம எப்படி ஒரு 1 மந்த் தேடி பார்த்தா தான். அவர் பேசும்பொழுதே இன்னும் கோவப்பட்ட இன்ஸ்பெக்டர், என்ன விளையாடுறீங்களா? இல்லை சார் உடனே கிடைக்காது. நான் சொல்ல வந்தது முதல்ல முழுசாக கேளுங்க. சொல்லுங்க சார். அது 2 நாள் 3 நாளில் சும்மா இப்படி சுற்றிட்டு இருந்தா கிடைக்காது. அந்த ஸ்பாட்டுக்கு போய் பல வாட்டி பார்த்தாகணும். 50 வாட்டி பார்த்து க்ளூ கிடைக்கலனா 51வது வாட்டி ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு போய் தான் ஆகணும். சும்மா இங்கே போய் ஜிஹெச்சில் ஏதாவது க்ளூ கொடுங்க, ஃபாரன்சிக்கில் ஏதாவது க்ளூ கொடுங்கன்னு கேட்டிருந்து ஒரு யூஸும் கிடையாது. அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் எஸ்ஐ எங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாரு அப்படின்னு. சார் நாம தான் சார் போலீஸு, நாம தான் கண்டுபிடிக்கணும். ஃபாரன்சில் இருக்கிறவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்குன்னு டாக்டர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பீங்க? அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்களா குற்றவாளி யாருன்னு? சார் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு. நிறைய சினிமா பார்ப்பீங்களோ? இல்லை சார். சொல்லுங்க. பார்ப்பேன் சார்.
ம். எல்லா கிரைம் சீரியஸும் பார்க்கறது. அதுல டாக்டர் குடுக்குற க்ளூல வரக்கூடிய எல்லா படத்தையும் பார்த்திருப்பீங்களாட்ருக்கு. அதனால தான் போய் டாக்டர்கிட்டயே உட்காந்துருக்கீங்க. இதோட எத்தன வாட்டி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கேட்க போயிட்டீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? சார் அது ஒரு 3 வாட்டி இருக்குமா? இருக்கும் சார். அத்தன வாட்டி போய் கேட்கவே கூடாதுங்க. ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் பேச பேச வேலுவுக்கு என்ன பேசனே தெரியல. டக்குன்னு இன்ஸ்பெக்டர் பொறுமையாயிட்டு, சேர முன்னாடி தள்ளி வந்து உட்காந்து 2 கையுமே டேபிள்ல வச்சு ஒரு நிமிஷம் குமிஞ்சு உட்காந்துருக்கிறாரு. அப்பாடா! தன்னை விட்டுருவாருன்னு நெனச்சிட்டு இருக்கும்பொழுது நிமிர்ந்த இன்ஸ்பெக்டர், "அத விடுங்க. துரைசாமியினுடைய கேஸ் என்னாச்சு?" இந்த கேள்வி எப்படா அவரு கேட்பாருன்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா கேட்கவே வேலு ரொம்ப தைரியமா, "ஆ சார் எல்லாமே வெரிஃபை பண்ணியாச்சு. அது வந்து சார், சப் இன்ஸ்பெக்டர் துரைசாமி அன்னைக்கு டியூட்டி முடிச்சுட்டு நேரமா வீட்டுக்கு போயிருக்கிறாரு சார். அப்படி போகும்பொழுது வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய பைபாஸ்ல பின்னாடி வந்த லாரி ஒண்ணு அவர் மேல இடிச்சிடுச்சு சார். இடிச்சு அவர தூக்கி போட்டு அவர் அங்கேயே ஸ்பாட்ல இறந்துட்டாரு சார். சுத்தி அங்க எந்த விதமான சிசிடிவி கேமராவும் கிடையாது சார். அங்க கடைகளும் தள்ளி தள்ளி இருந்ததுனால சாட்சிகளுக்கு ஆள் கிடையாது. ஆனா தூக்கி போட்டதுல தான் கீழ விழுந்து இறந்துட்டாரு அப்படிங்கிறத அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட வச்சு கண்டுபிடிச்சாச்சு சார். மத்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கூட அது ஆக்சிடென்ட் தான் சொல்லிட்டு எல்லாமே குடுத்துட்டாங்க சார். அதுக்கான ரிப்போர்ட் நான் ரெடி பண்ணிட்டேன் சார். உங்களுக்கு வேணா குடுக்கட்டுமா? இன்ஸ்பெக்டர் ஒரு வாட்டி வேலுவ மேலயும் கீழயும் பார்த்துட்டு, துரைசாமியினுடையது கொலை இல்ல. அது எதர்ச்சியா நடந்த ஆக்சிடென்ட் தான். அப்படிதான் நீங்க சொல்றீங்க. ஆமா சார். முன்னாடி அப்படிதான் சார் இருந்துச்சு. வேற எந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. சார் அது வந்து தெரியுமா? தெரியாதா? தெரியும் சார். யாரு சொன்னா? லோகு சொன்னாரோ? சார் அது வந்து ம். லோகு சொன்னது உண்மைதான். ஏன்னா இந்த ஸ்டேஷன்ல லோகு தவிர வேற யாரும் சொல்றதுக்கு இல்ல. அந்த கேஸ் நடக்கும்போது லோகு தான் இங்க இருந்தாரு. வேற யாரும் இல்ல. இருந்த பெருமாளும் செத்து போயிட்டாரு. நீங்க சொல்ற மாரி எஸ்ஐ துரைசாமியினுடைய கேஸு நார்மலான ஆக்சிடென்ட் கிடையாது. அது திட்டமிடப்பட்ட கொலை தான். அவர் தூக்கி அடிச்ச உடனே கீழ போய் விழுந்தாரு. ஆனா அப்ப அவர் சாகல. அவர் எந்திரிக்கிற நிலைமையில தான் இருந்தாரு. அவர் எந்திரிக்கும் பொழுது 3 பேரு உச்சியிலிருந்து பாதை வரைக்கும் கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டு, கை ஃபுல்லா கிளவுஸ் போட்டு, இதே மாரி அவருடைய வலது காலை, வலது கையை இழுத்து பிடிச்சுக்கிட்டு, ஒரே ஒருத்தர் மட்டும் நடுவுல போய் உட்காந்து அவருடைய கழுத்த கிழிச்சு அறுத்தாங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய பெட்ரோல் பேங்க்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இந்த இது எனக்கு கிடைச்சுச்சு. அத பார்த்தேன். அது பார்த்ததுல இது பக்காவான கொலைன்னு தெரிஞ்சுச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயுமே அப்படிதான் வந்திருந்துச்சு. சார் அப்போ சொல்லுங்க வேலு. சார், அப்போ ஏன் சார் இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணாம, இது ஒரு ஆக்சிடென்ட்ன்னு நீங்க க்ளோஸ் பண்ணீங்க? 2 காரணம் தான். 1 ஒரு போலீஸ்காரன் செத்து போயிட்டான்னா, அது இந்த மீடியால எப்படி பரவும், என்ன ஆகும்னு தெரியும். இன்னொன்னு எனக்கு பர்சனல் ரீசன். நான் அந்த சமயத்துல இந்த கேஸ எடுத்திருந்தேன்னா, எனக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்திருக்கும். அதனால தான் நான் இந்த கேஸ அப்படி இப்படின்னு க்ளோஸ் பண்ணி ஆக்சிடென்ட்ன்னு வச்சிருக்கேன். எஸ்பிக்கு அதுல சந்தேகம் இருக்குது. இந்த ஃபுட்டேஜ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இது எல்லாமே அவர் பக்காவா செக் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்படுறாரு. அவர் எப்போ வேணாலும் இந்த கேஸை ஓப்பன் பண்ணி என்னன்னு கேட்கறதுக்கான நேரம் வரும். அந்த சமயத்தில் நான் போய் நின்றுக்கிட்டு மறுபடியும் பொய் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த கேஸை நான் ரொம்ப சிரமப்பட்டு எக்கச்சக்கமான பொய்கள் சொல்லி பரன் மேலே தூக்கி போட்டிருக்கேன். அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி என் உள்ளுணர்வு சொல்லுது. அதனால்தான் பெருமாளுடைய கொலைக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா துரைசாமியோட கொலைக்கு பின்னாடியும் யார் இருக்காங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதைத்தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் எனக்கு, உங்களுக்கு, பெருமாளுக்கு, லோவுக்கு மட்டும்தான் தெரியும். இனிமேலும் அப்படிதான். ஒருவேளை எஸ்பி இன்னும் 1 மாசத்துக்குள்ள இந்த கேஸை பத்தி கேட்கல அப்படின்னா நானே இந்த கேஸை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, அதனாலதான். ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி கேஸ்கள் நிறைய இருக்கு. இப்போ உங்களுக்கு சொல்ற விஷயம், எனக்கு பெருமாளோட கொலைக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியணும். அவங்களுக்கும் துரைசாமியோட கொலைக்கு பின்னாடி இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நீங்க தான் கண்டுபிடிக்கணும். தேடுங்க. கண்டிப்பா ஏதாவது இடத்துல உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். என்ன காரணமா இருக்கும், எப்படி நடந்துச்சு, இந்த கொலையை பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன ரீசன், இதெல்லாம் நீங்க தேட ஆரம்பிச்சீங்கனாலே ஒவ்வொன்றுக்கும் விடை கிடைக்க ஆரம்பிச்சிடும். போலீஸ்காரனோட வேலையே தான். பதிலே இல்லைன்னு தெரிஞ்சுமே கேள்விக்கு நம்ம பதில் தேடணும். அப்ப நிச்சயமா நம்ம தேடுற கேள்விக்கான பதில் பக்காவா கிடைச்சிரும். போய் தேடுங்க போங்க. இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறமா நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போக சொல்றாரு. வேலுவும் தலையாட்டிட்டு ஸ்டேஷனுக்குள்ள போகவே, எங்க போறீங்க? இன்ஸ்பெக்டர் கேட்ட உடனே, உள்ள போறேன் சார். கேஸை பார்க்க போகலையா? இந்த போறேன் சார். லோகுவை பார்த்து, லோகு கூட்டிட்டு போங்க உங்க புது எஸ்ஐய, கேஸை சீக்கிரமா முடிக்க சொல்லுங்க. திரும்பி பார்த்து எஸ்ஐ கிட்ட, உங்களுக்கு இன்னும் 1 வீக் டைம். பெருமாளோட கேஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தே ஆகணும். 1 வீக்குக்குள்ள நீங்க கேஸை முடிச்சே ஆகணும். இல்லை அப்படின்னா வேற மாதிரி போயிடும்.
வேற மாதிரி என்னன்னு சொல்ல தெரியல இன்ஸ்பெக்டருக்கு. ஆனா இது ஒரு பெரிய ப்ரெஷரா இருந்துச்சு வேலுவுக்கு. மதிய நேரம் அந்த ரோட்ல ஒரு மரத்துக்கு கீழே தள்ளு வண்டியில போட்டுட்டு இருக்கக்கூடிய சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க எஸ்ஐ வேலுவும் லோகுவும். வெரைட்டி ரைஸை ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு பைக்குக்கு பக்கமா நின்று சாப்பிட்டுக்கிட்டே ரெண்டு பேர் பேசுறாங்க. லோகு ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிட, லோகு லோகு சொல்லுங்க சார், ரொம்ப பசியோ? ஆமா சார். ஏன் லோகு, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா? சார், இந்த கேஸ் ஆரம்பிச்சு 3 நாள்ல நீங்க எங்கிட்ட எக்கச்சக்கமான கேள்வி கேட்டீங்க சார். நானும் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒரே பதில் தான் சார் சொல்றேன். இல்ல லோகு, நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் சரிதான். அந்த ஏரியால ஏதாவது கொலை கொள்ளை ஏதாவது பெரிய திருட்டுத்தனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் பழி வாங்கலாம். இல்லை, அவன் பண்ணின தப்பு தண்டனை இது எல்லாத்தையும் தட்டி கேட்ட எஸ்ஐயுமே பெருமாள் அண்ணனையுமே போட்டு தள்ளியிருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணமா இருக்கலாம்ல. சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய லோகு எதுவுமே பேசாம நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க, லோகு உங்களை தான் கேட்குறேன் சொல்லுங்க. இருங்க சார், 2 மணிக்கு சோறு வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதை முழுசா தின்னுட்டு தான் வரேனே. சொல்லுங்க லோகு, இதானே காரணமா இருக்கும். ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவுனதுக்கு அப்புறமா லோகு வர இன்னும் சாப்பிடாம இருக்கக்கூடிய வேலுவை பார்த்து, சாப்பிடலையா சார் இன்னும்? ரொம்ப முக்கியமா சொல்லுங்க லோகு. சார், நீங்க சொன்ன பாயிண்ட் ரெண்டுமே சரிதான். ஏரியால ஏதாவது தப்பு பண்ணணுங்கிறவன் அதை தடுத்து நிறுத்துறவனை கொல்லணும்னு நினைக்கலாம். ஆனா ஏன் சார் இன்ஸ்பெக்டர் கொல்லணும்னு நினைக்காம எஸ்ஐயுமே பெருமாளை மட்டும் கொண்டிருக்கணும்? இல்ல லோகு, இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தா அப்படி ஒன்றும் எந்த கேஸ்லயும் இன்வால்வ் ஆகுற மாதிரி தெரில. நம்ம எஸ்ஐயுமே பெருமாள் அண்ணனுமே எல்லா கேஸ்லயும் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அதுல யாருக்காவது தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்க. தப்பு பண்ணவன தட்டி கேட்டிருந்திருப்பாங்க. அதனால தான் கொண்டுருக்குறாங்க. நான் கூட ஒரு படத்துல பார்த்தேன். கான்ஸ்டபிள் ஒருத்தர் கடத்தெருவில், சார் நானும் அந்த படத்தை பார்த்துட்டேன் சார். அது படம் சார். படத்துக்கு வாழ்க்கைக்கு சம்மந்தம் இருக்குல்ல? சம்மந்தம் இருக்கு சார். வாழ்க்கையில் நடக்கிறதா படமா எடுக்கிறாங்க, படத்துல இருக்கிறதா வாழ்க்கையில் இருக்கு. ஆனா எல்லாமே அப்படி இல்லை சார். சரி லோகு, அது வேண்டாம். வேற என்ன பாயிண்டா இருக்கும் சார்? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுது சார். சொல்லுங்க. ஏன் சார், எவனோ தப்பு பண்ணவனை தட்டி கேட்டாதான் ஒரு போலீஸ்காரன் அவன் கொல்லணுங்கிற அவசியம் கிடையாது சார். ஒருவேளை ஒரு நல்லவனை அவன் தேவையில்லாம தண்டிச்சிருந்தா கூட அவன் தட்டி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல சார். என்ன சொல்றீங்க? புரியல. என்னமோ லோகு சொல்றதுல பாயிண்ட் இருக்கவே கையில இருக்கக்கூடிய சாப்பாட்டை அப்படியே கீழே வச்சுட்டு கையை கழுவிட்டு லோகுவை பார்த்து பேசுறாரு. லோகு, நீங்க எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார், அந்த எஸ்ஐயுமே பெருமாளும் அப்படி ஒன்றும் நல்லவனும் கிடையாது. அவனுக்கு 2 பேரும் அயோக்கியனுங்க. இந்த ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய பொம்பளை பிள்ளைகள்கிட்ட தப்பா பேசுறதுமே, கைதி அவனாவது வந்தானா அவனை அசிங்கமா திட்டுறதும், அவன் அம்மா அப்பாவுக்கு முதற்கொண்டு திட்டுறதும் அவனுக்கு வேலை. அது மட்டும் கிடையாது, எவனாவது ஏதாவது கேஸ்ல கொள்ளைன்னு மாட்டிக்கிட்டானா அதை இவனுக்கு கமிஷன் அடிக்க தான் பார்ப்பானுங்க. ஒருவேளை ஏதோ ஒரு நல்லவங்கிட்ட இவனுக்கு ஏதாவது வாங்கி அதனால அவன் பாதிக்கப்பட்டு அப்படிக்கோ நடந்திருக்கலாம்ல சார். லோகு சொல்றதுமே கரெக்டான பாயிண்டா தான் இருக்குது. ஏன் ஒரு கெட்டவனை நல்ல போலீஸ்காரன் அடிச்சு உதைச்சு கேஸ் போட்டு அவனை உள்ள தள்ளினா மட்டும்தான் அவன் பழி வாங்குவானா என்ன? எதுவுமே செய்யாத ஒரு நல்லவனை சம்பந்தமே இல்லாம ஏதாவது பண்ணியிருந்து அதனால அவனுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே இந்த கேள்வி சப் இன்ஸ்பெக்டர் வேலுவோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இப்பதான் அந்த கேஸ்ல உள்ள போகணுங்கிற எண்ணமே வேலுவுக்கு வர ஆரம்பிக்குது. ஆனா அதே லைன்ல வேலு போறது சரிதானா? ஒருவேளை லோகு சொன்ன பாயிண்ட்டுக்கு இது சரியா இருக்குமோ என்ன? ஒரு 10:45 இருக்கும். டீ 2 வாங்கிட்டு வந்து அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐ வேலுக்கிட்ட வந்து நிக்கிறாரு லோகு. சார், இந்தாங்க இந்த டீயை குடிச்சிட்டு அந்த ஃபைல் எல்லாம் புரட்டி பாருங்க. தன்னோட டேபிள்ல எல்லா ஃபைலையும் புரட்டி போட்டு பக்கத்துல வேற எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் போட்டு அதுல ஒரு 4-5 ஃபைலை புரட்டி போட்டுட்டு இருக்கக்கூடிய வேலு அந்த ஃபைல் எல்லாம் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. டீ வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய லோகு மறுபடியுமே, சார் சொல்லுங்க லோகு, டீயே குடிங்க சார். எனக்கு டீ குடிக்கிற மூடு இல்லை. இப்போதானே சார் கேட்டீங்க, அதனால தான் போய் வாங்கிட்டு வந்தேன். டீ கடைக்காரன் நமக்காக தான் சார் டீயே போட்டு வச்சிருக்காங்க. குடிக்கிறேன் இருங்க. எத்தனை வாட்டி நீங்கள் புரட்டி புரட்டி பார்த்தாலே என்ன சார் தெரிய போகுது? ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் கொடுத்த டைமிங்கில் ஒரு நாள் முழுசாக முடிஞ்சு போச்சு. நீங்களும் இந்த ஒரு நாள் முழுக்க பழைய டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. இல்லை என்ன சார் நம்ம பண்ண போகிறோம்? இல்லை லோகு, எதனால பெருமாளை கொண்டாங்க?
எதனால துரைசாமியை கொன்னாங்கிற கேஸ்ல எனக்கு தெரிஞ்சு ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தோணுது. பக்கத்துல இருக்கக்கூடிய சேர்ல உட்காந்துக்கிட்டு டீ எடுக்கிறாரு. லோகுவை உட்கார சொல்ல அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டூல் எடுத்து போட்டு உட்கார்றாரு. ஏன் லோகு, சொல்லுங்க சார். இந்த ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு பெரிய கேஸு, பெரிய ஏதாவது வழக்கு வந்திருக்குதா? சார், நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு எதுக்காக இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறோம்? ஆளே இல்லை. லாக்அப்ல ஒரு திருடன், ஒரு குற்றவாளி கூட கிடையாது. இருந்தாலும் இந்த பில்டிங்க்கு ஏன் நாம காவல் இருக்கிறோம்? அப்படிதான் சார் இது நாள் வரைக்கும் ஸ்டேஷனும் இருந்துச்சு. இல்ல லோகோ, நீங்க இந்த பெருமாள் அண்ணன் ஜாயின் பண்ணி கொஞ்சம் வருஷத்துல ஜாயின் பண்ணவர்ல? ஆமா சார். பெருமாள் அண்ணன் இங்க ஹெட் கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளே நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் துரைசாமி எஸ்ஐயா ஜாயின் பண்ணாரு. அப்போ துரைசாமி, பெருமாள் இவங்களோட நடவடிக்கைகள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டீங்க. 2 பேரும் சேர்ந்து ஏதாவது கேஸை ஹேண்டில் பண்ணி, அது ஏதாவது பெரிய பிரச்சனையாகி, இல்லை ஒரு சென்சிட்டிவான கேஸு, ஏதாவது பொண்ணுங்களோட கேஸு, அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? டீ 2 வாட்டி குடிச்சவர் மறுபடியும் அதே கேள்வியை திரும்பி கேட்டேன் சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து. சார், இத்தனை நாள் அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்த கேஸு, தனித்தனியாக பார்த்த கேஸுன்னு பார்த்தா எக்கச்சக்கமான கேஸ் இருக்குது சார். அதில் சென்சிட்டிவான கேஸ்னா அதுவும் நிறையா இருக்குது சார். இல்ல பெருமாள், நம்ம ஸ்டேஷன்ல அதிகமான கேஸ் வராதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா எப்படி அவங்க அவ்வளோ கேஸ் பார்த்துருக்க முடியும்? சார், அதுவா? பக்கத்து ஸ்டேஷன்ல ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை வரும்பொழுது நம்ம ஸ்டேஷன்ல தள்ளி விடுவாங்க சார். அப்புறம் அவங்க இவங்கன்னு புரட்டி போட்டு 2 ஸ்டேஷனும் சேர்ந்து கண்டுபிடிப்பாங்க. அப்படி நிறைய திருட்டு கேஸு, கொலை கேஸு, இந்த மாதிரி நிறைய கேஸ் போயிருக்குது சார். நிறையன்னா உங்களால ஒரு கவுண்ட்ல சொல்ல முடியுமா? ஒரு 10, 12 இருக்கும் சார். அவர் சொன்ன உடனே மேலையும் கீழையும் பார்த்துட்டு 10, 12ங்கிறது உங்களுக்கு நிறையாவா? சார், நம்ம ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அது நிறையாதான் சார். லோகோ, நீங்க கொஞ்சம் யோசிச்சு மூளை கசக்குனீங்கன்னா நமக்கு ஏதாவது பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சார், இது நாள் வரைக்கும் நம்ம ஸ்டேஷன்ல என்னென்ன கேஸ் வந்துச்சு போச்சு எல்லாத்தோட டாக்குமெண்ட்டும் இங்க இருக்கு சார். இன்க்ளூடிங் பெருமாளோட இதுவுமே துரைசாமியோட கேஸுமே இதில் இருக்கிறது மட்டும்தான் சார் அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதே மீறி வேணும்னா பக்கத்து ஸ்டேஷன்ல போய் நாளைக்கு தான் சார் கேட்கணும். சரி, இப்போ நாளைக்கு நம்ம பக்கத்து ஸ்டேஷன் போயிட்டு வந்துடலாமா? சார், நைட்டு முச்சோட டியூட்டி பார்த்து என்னாலலாம் போக முடியாது சார். ஐயோ, சாயந்தரமா தான் சொல்கிறேன். சாயந்தரமா வேணா போகலாம் சார். இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டு நாம் வேணா போயிட்டு வரலாம் சார். ம், எனக்கு தெரிஞ்சு 2 வழிகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன சார், என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸு தனித்தனியாக 2 பேர்த்துக்கும் நடந்துச்சு அப்படின்னா, அப்போது ஒருவேளை பழி வாங்குற எண்ணம் தனித்தனியாக இருந்திருக்கலாம். துரைசாமி இது மேபி ஆக்சிடெண்ட்டாக கூட இருந்திருக்கலாம், இல்லை அவர் பழி வாங்கினதுக்கு வேற காரணமாக இருக்கலாம். பெருமாளனுக்கும் அதே மாதிரி இருக்கலாம். இல்லை 2 பேருமே ஒன்று அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து பார்த்த கேஸில் அவங்க 2 பேரும் ஏதாவது பண்ணியிருக்கணும். அதுலேயும் 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, குற்றம் செஞ்சவங்களை இவங்க கடுமையாக தண்டிச்சோ இல்லை கண்டுபிடிச்சோ போலீஸு கோர்ட்டில் சமர்ப்பித்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அந்த தண்டனைக்கு உட்பட்டவங்க வெளியில் வந்து இவங்களை வந்து டார்கெட் பண்ணி கொண்டிருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஆள் இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொரு காரணம், நல்லவங்களை யாராவது இவங்க தண்டிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க ஏதாவது பழி வாங்க துடிக்கலாம். இதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சார், இதைத்தானே சார் நேற்றே நீங்கள் சொன்னீங்க? ஆமாங்க, இதைத்தான் நான் நேற்று சொன்னேன். ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவங்க ஹேண்டில் பண்ண கேஸ் தான் நம்ம பார்க்கணும். சொல்லிட்டு மறுபடியும் ஃபைலை புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு எஸ்ஐ வேலு. எந்த வழியில் போகிறதுன்னு சுத்தமாக எதுவுமே புரியல. தான் கையில் இருக்கக்கூடிய நூல்கண்டில் எக்கச்சக்கமான முடிச்சிருக்கு. முடிச்சில் ஒரு இடத்த பிடிச்சிட்டா ஒரே உருவல்ல அத்தனை முடிச்சு அப்படியே களைஞ்சு அந்த முடிச்சுக்கள் எல்லாமே தூள் தூளாக போயிடும். ஆனால் எந்த இடத்த தொடருதுன்னு தான் அவருக்கு தெரியல. சார், கம்மன் இந்த ஃபைல்லாம் மூடி வச்சுட்டு போய் உட்காருங்க சார். கண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லை லோகோ, இந்த கேஸில் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் அதை பிடிச்சி நம்ம போக முடியும். அதுக்கு நம்ம மண்டையை போட்டு குழப்பி தான் ஆகணும். இந்த கேஸில் இருக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது எல்லாமே சாதாரண கொள்ளை இப்படி தான் இருக்குது. பெரிய ரவுடி கூடையோ இல்லை பெண்கள் சம்மந்தமாவோ இல்லை பெண்களையோ இவங்க எதுவுமே டச் பண்ணலை. அப்படி இருக்கும் பொழுது என்ன காரணம்? இந்த கேஸில் இருக்கக்கூடியவங்க யாராவது இவங்கள பார்க்கணும், இல்லை இவங்கள கொல்லணும், இவங்கள பழி வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் ரொம்பவே சாதாரணமான விஷயமா இருக்குது. சார், நமக்கு அது சாதாரணமாக இருக்கலாம். அதை அனுபவிச்சவனுக்கோ இல்லை குற்றம் வாங்கினவனுக்கோ பெருசாக இருக்கலாம்ல சார். இருக்கலாம் லோகோ. அதுக்கு தான் நாளைக்கு பக்கத்து ஸ்டேஷனுக்கு போகிறோம், என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். லோகோ, பழைய எஃப்ஐஆர்ல எல்லாமே நான் பார்த்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா? இல்லை சார், நான் கொடுத்த வரைக்கும் தான் எஃப்ஐஆர் புக்கு, வேறு எந்த புக்குமே கிடையாது. எல்லா கேஸையுமே ரீட் பண்ணிட்டேன். அதுலேயுமே அப்படி ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரில. ரொம்ப கம்மியான கேசஸ் தான்.
மண்டை போட்டு குழப்பிக்கிறாரு சப் இன்ஸ்பெக்டர் வேலு. அடுத்த நாள் ஷிஃப்ட் முடிஞ்சு டியூட்டிக்கு ஜாயின் பண்ணும் பொழுது சாயங்காலம் 6 மணி ஆயிடுது. வீட்டிலேருந்து கிளம்புற வேலு ஃபோன் எடுத்து லோகுக்கு கால் பண்ண, லோகு எங்கே இருக்கீங்க, வீட்டுக்கு வந்துடுறீங்களா, இல்லை நான் வரட்டுமா? சார், இன்ஸ்பெக்டர் 4 மணிக்கே ஃபோன் பண்ணிட்டாரு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணான்னு நினச்சேன், அவசரத்தில் மறந்துட்டேன். என்ன, ஸ்டேஷனில் ஆள் இல்லை, என்னை வர சொல்லிட்டாரு. நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் சார். நீங்கள் வேணால் பக்கத்து ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வாங்க சார். அப்படியா, சரி லோகு, ஸ்டேஷன்லேயே இருங்க, நான் பக்கத்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நைட்டும் நம்மளுக்கு தான் டியூட்டி, அந்த ஃபைல்லாம் எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். பக்கத்து ஸ்டேஷன்லேருந்து ஏதாவது கிடச்சிட்டாலும் வாங்கிட்டு வரேன். சரி சார். வேலு ஃபோனை வச்சுட்டு பைக் எடுத்துட்டு அந்த ஸ்டேஷனுக்கு போகிறக்காக போகிறாரு. தான் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பைபாஸ் ஆரம்பிக்குது. அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பைபாஸ். அது போனதுக்கு அப்புறமா ஒரு லெஃப்ட் சைடு திரும்பினோம்னா அங்கேயும் மறுபடியும் ஒரு நீளமான சாலை, ஒரு மேம்பாலம் மாதிரி. அதிலிருந்து இறங்கி ரைட் சைடு கட் பண்ணி போனோம்னா தான் அந்த ஸ்டேஷனுக்கு போக முடியும். ஆனால் வேலு பைபாஸில் வண்டி ஏற்றின உடனே வேலுவோட வண்டி ஒரு மீடியம் ஸ்பீடில் போயிட்டுருக்குது. அதே சமயத்தில் பின்னாடி ஒரு லாரி ஒன்று தெரியுது. லாரி ஒன்று வேலு பக்கத்தில் நெருங்க பின்னாடி போக, வேலுவோட பக்கத்தில் நெருங்க பின்னாடி போகன்னு வந்துக்கிட்டே இருக்குது. என்னமோ தெரில, வேலுவோட மனசுக்குள்ளே அந்த லாரி வேலுவை ஃபாலோ பண்ணுதுன்னு தோணவே வேலு டக்குன்னு ஓரத்தில் வண்டி நிறுத்திட்டு நின்னுறாரு. வேலு வண்டி நிறுத்திட்டு திரும்பி பார்க்க லாரியும் அப்படியே ஸ்லோவாகுது. வேலுவுக்கு இது ஏதோ மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஏற்படுத்தவே அவர் அப்படியே அங்கிருந்து இறங்குறாரு. இறங்கி அந்த லாரி கிட்ட போய் கையை நீட்டுறாரு. லாரி அப்படியே மெல்ல நிற்கிது. யூனிஃபார்ம்ல இருக்கிறத பார்த்த உடனே அந்த லாரியில் இருக்கிறவங்க வண்டியை நிறுத்த அவரு அந்த லாரியை தட்டுறாரு. அங்க கிளீனர் பக்கம் உட்காந்துருக்கிறவர் எட்டி பார்த்து, சொல்லுங்க சார், எதுக்காக நீ ஸ்லோ பண்ற போற, என்ன விஷயம்? இல்லை சார், போலீஸாக இருக்கீங்க, கிராஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு சந்தேகம் சார், அதனால தான். என்னையா நக்கலா? இவ்வளோ பெரிய பைபாஸ் ரோட்டில் போலீஸ்காரனை கிராஸ் பண்ணி போகக்கூடாத ரூல்ஸ் இருக்கா என்ன? இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார். எங்கேருந்து வரீங்க? தருமபுரியிலேருந்து வரோம் சார். எங்கே போயிட்டுருக்குறீங்க? மதுரை வரைக்கும் போயிட்டுருக்குறோம் சார். டிரைவிங் லைசன்ஸு எல்லாம் இதை காட்டுங்க பார்க்கலாம். டிரைவர் சீட்டில் இருக்கிறவர் வண்டிக்கு தேவையான புக்கு, அவங்க 2 பேருக்கு தேவையான ஆதார், பேனு, டிரைவிங் லைசன்ஸு எல்லாத்தையும் காட்டினதுக்கப்புறம் அதை செக் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் கொடுத்துட்டு, வண்டி எடுத்துகிட்டு கிளம்புங்க, வண்டி நம்பர் நோட் பண்ணி வச்சுருக்கேன், எங்காவது இடையில நின்றுச்சு அவ்வளோதான். வண்டி டிரைவருக்கு சொந்தமானதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் எல்லாத்தையும் சொல்லி அனுப்பவே அவங்களுமே சப் இன்ஸ்பெக்டர் வண்டிக்கு முன்னாடி போயிடுறாங்க. இருந்தாலும் வண்டி ஒரு மீடியம் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்குது. இன்னும் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி தான். ஆனால் புக்கெல்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது கரெக்டாக தானே இருந்துச்சு. யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் பின்னாடி வேற ஏதாவது வருதா என்னன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு எதிர்ச்சியாக தன்னோட இடது பக்க கண்ணாடியை பார்த்த சப் இன்ஸ்பெக்டர் வேலுவுக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா 2 பைக்கில் உச்சிலேருந்து பாதை வரைக்குமே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு 2 பைக்கில் 2 பேர் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்க. இதில் அவருக்கு பயப்படுறதுக்கும் ஆச்சரியத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, 2 பேரும் வேலுவோட வண்டிக்கு பக்கத்தில் வந்த உடனே தங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க தன்னோட முதுகிலிருந்து ஒரு பெரிய கட்டை எடுத்து வேலுவோட வண்டியை நோக்கி அப்படியே வராங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேருமே அந்த கட்டையை அப்படியே வச்சுட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக வேலுவோட மண்டையிலோ முதுகுலையோ அடிபட்டு வேலு பைபாஸில் அப்படியே உருண்டு போய் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நொடி பொழுதில் அதை புரிஞ்சுக்கிட்டவர் அவங்க இடது பக்கமாக குச்சி வச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இவர் வலது பக்கமாக அப்படியே ரோட்டுக்கு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிடுறாரு. வண்டியில் வந்தவனுங்க நல்லா கிராஸ் பண்ணி போய் நின்றுட்டு திரும்பி பார்க்குறாங்க. வண்டி நின்று வேலுவை பார்க்கவே வேலுவுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு வந்தவனுங்க வேலுவை அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு. வேலு பைக்கில் நின்றுட்டுருக்க அவனுங்க வண்டியை திருப்பிட்டு மறுபடியும் வேலுவை நோக்கி வராங்க. முன்னாடி உட்காந்துருக்கிற 2 பேரும் வண்டியை ஓட்ட, பின்னாடி உட்காந்துருக்கிற 2 பேரும் கட்டையை வலது கைக்கு மாற்றிட்டு அவனை நோக்கி வராங்க. வேலு தயாராக இருக்காரு. வேலுவுக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரில. இதில் 4 பேர் இருக்காங்க. 4 பேர் அடித்தாங்கன்னா நிச்சயமாக வேலுனால சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் 6:30 மணி ஆயிடுச்சு. இருட்டு கட்டுற நேரம். யாராவது உதவிக்கு வருவாங்களாங்கிற சந்தேகமே இருந்துச்சு. அதனால கண்ணு கெட்டின தூரத்தில் பார்க்க வேலுட்டிருந்து ஒரு 500-400 மீட்டருக்கு அந்த பக்கமாக 2 செங்கல் கிடக்கிறது தெரியுது. வேலு வேகமாக அந்த செங்கலை நோக்கி ஓடுறாரு. வண்டியை ஏற்கனவே சைடு ஸ்டாண்டு போட வேகமாக அந்த செங்கல் நோக்கி போகிறதுக்குள்ள இந்த பைக் 2ம் அவரை நோக்கி வருது. வேலு கீழே குமிஞ்சு 2 கையாலையும் 2 செங்கலை எடுக்க வண்டியில் வந்தவனுங்க அங்கிருந்து
குச்சியோட அந்த கட்டையோட வேலு நோக்கி வராங்க. வண்டி பக்கத்துல வர வர வேலு தான் கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு செங்கலை எடுத்து ஒருத்த மேலேயும் இன்னொரு செங்கலை எடுத்து இன்னொருத்த மேலே எறிகிறாங்க. கரெக்டா வேலுவோட குறி வண்டி ஓட்டுற ரெண்டு பேர்த்தினுடைய தோல் மேலேயும் பட அவனுக்கு ஒரு நிமிஷம் சரிஞ்சு வண்டி அப்படியே சரசரன்னு பைபாஸ்ல கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போய் கீழே விழுந்துடுறாங்க. வண்டி ஒரு பக்கம் இருக்க 4 பேர் வேற வேற பக்கம் கீழே விழுக வேலு வேகமா ஒருத்தனையாவது பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்கள நோக்கி ஓடுறாரு. வேலு வரதை பார்த்துட்டு ஒருத்தன் வேலுவை நோக்கி ஒடியார மீதி 3 பேரும் அவனை பிடிச்சு இழுக்கிறாங்க. அதுக்குள்ள 2 பேர் வண்டி இழுக்க பின்னாடி ஏற சொல்லி ஒருத்தனை கம்பல் பண்ண பின்னாடி 2 பேர் ஏறிட்டு வண்டி அங்கேருந்து எடுக்கிறாங்க. ஒருத்தனோட வண்டி கிளம்பி போக இன்னொருத்தனுடைய வண்டி ஸ்டார்ட் ஆகாம அப்படியே நிற்கிது. அந்த பின்னாடி கொண்டு இருக்கிறவன் போடா போடாங்கிற மாதிரி ஆக்ஷன் மட்டும் காட்ட முன்னாடி இருக்கிறவன் திரும்பி பார்த்து வண்டி ஆன் பண்ணுறான். வேலு வேகமாக அவங்களை நோக்கி போக வேலு 2 எட்டு வச்சு அவங்கள பிடிச்சிடலாங்கிற நேரத்தில் வண்டி ஸ்டார்ட் ஆகவே பின்னாடி இருக்கிறவன் வேலுவை ஒரே தள்ள வேலு பைபாஸில் கீழே போய் விழுந்து 2 உருண்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்ச நிமிஷம் வண்டியை பின்னாடி பார்க்க பின்னாடி 2 வண்டியிலையுமே நம்பர் பிளேட் க்ளோஸ் பண்ணியிருக்குது. கண்டே பிடிக்க முடியாது. ஆள் அடையாளம் எதுவுமே தெரியாது. மண்ணில் உருண்டுட்டு போய் எந்திரிச்ச வேலு தான் சட்டையில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும் தொடச்சிக்கிட்டு 2 நிமிஷம் அங்கேயே நின்று மூச்சு வாங்குறாரு. சுற்றியும் முற்றியும் பார்க்க அங்கே ஒரு சிசிடிவி தெரியவே இதனுடைய இதை எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு வேகமாக போய் தான் பைக்கில் சைட் லாக் எடுத்து விட்டுட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு போகாமல் தான் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. வண்டிலேருந்து இறங்கின வேலுவை பார்த்து லோகு, சார் என்ன சார் இப்படி வந்திருக்கீங்க, எங்க சார் புரண்டு வந்தீங்க? லோகு கேட்டுட்டு இருக்கவே வேலு ஸ்டேஷனுக்குள்ள வந்து தான் இடத்துல உட்காந்து தண்ணி பாட்டிலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு மூஞ்சி ஒரு தொடச்சிட்டு மூச்சு வாங்குறாரு. என்ன சார், ஏன் சார் இப்படி வந்தீங்க, என்ன சார் ஏதாவது பிரச்சனையா சார்? லோகு கேட்டதுக்கு அப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாம சொல்றாரு. லோகு கேட்டுட்டு, என்ன சார் இது? சார் நிச்சயமா பெருமாளை கொண்டவங்களா தான் சார் இருக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறீங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் உங்களை கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கணும். ஆமாம் லோகு, நானும் அப்படி தான் நினைக்கிறேன். இதில் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, அவனுங்க என்னை கொல்ல வந்தது மட்டும் கிடையாது, எனக்கு இந்த கேஸில் ஒரு க்ளூ கிடச்சிருக்குது. ஆமாம் சார், அவனுங்க உங்களை கொல்ல தான் சார் வந்திருக்கணும். காரணம் பெருமாளோட கேஸாக தான் சார் இருக்கணும். கண்டிப்பாக பெருமாள் கேஸ் மட்டும் இல்லை, துரைசாமியோட கேஸ்லேயுமே தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சித்த நேரம் யோசிச்சுட்டு வேலு, லோகு சொல்லுங்கள் சார், அந்த எஃப்ஐஆரில் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எஃப்ஐஆர் நோட் இருந்துச்சுல்ல? ஆமாம் சார், அதை முதல்ல எடுத்துகிட்டு வாங்க. ஏன் சார், என்ன விஷயம்? அதை எடுத்துகிட்டு வாங்க, நான் சொல்கிறேன். வேகமாக போய் அந்த குறிப்பிட்ட எஃப்ஐஆர் நோட்டை மட்டும் எடுத்து கொண்டாந்து முன்னாடி வைக்க, என்ன சார் என்ன விஷயம்? வந்த 4 பேரும் வயசு பசங்க. நான் எஃப்ஐஆரை படித்து பார்க்கும் பொழுது ஊட்டியிலிருந்து வந்த ஒரு 5-6 பசங்க இங்கே ஒரு கேஸில் மாட்டி அதுக்கு இங்கேயே எஃப்ஐஆர் போட்டு அதில் பெரிய பிரச்சனையாச்சுன்னு அந்த எஃப்ஐஆரில் இருந்துச்சு. அந்த கேஸை ஹேண்டில் பண்ணது துரைசாமியும் பெருமாளும் தானே சார்? ஆமாம் சார், 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டியிலிருந்து இங்கே வந்துருந்தானுங்க சார். அது என்ன பிரச்சனை அப்படின்னா 2-3 கேஸ் இருந்துச்சே சார் அவங்க மேலே. ஆமாம் லோகு, ஒன்று திருட்டு கேஸு, ஒன்று ஒரு பொண்ணை வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை பண்ணது, இன்னொன்று அவனுக்கு ஊட்டியிலேருந்து இங்கே வந்ததே வேற ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணுறதுக்காகன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. ஆமாம் சார், அது சந்தேகமான கேஸ் தான் சார். அந்த கேஸை அதுக்கப்புறம் நாங்கள் ஊட்டிக்கே மாற்றி விட்டுட்டோம் சார். பல பிரச்சனைக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் தான் சார் எதுக்கு தலைவலின்னு சொல்லிட்டு அந்த கேஸை ஊட்டிக்கே மாற்றி விட்டார். வேணுங்கிற டாக்குமெண்ட்டில் எப்படியோ ப்ரொசீட் பண்ணி சிரமப்பட்டு மாற்றி விட்டோம் சார். ஆனால் அந்த பசங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்களே சார்? ஆமாம், 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஏப்ரல் மேல வந்தாங்க. ஆமாம் சார், அவன் வெயில் தாங்க மாட்டாமல் டூர் போகிறதுக்காக ஊட்டி கொடைக்கானல் போகும் பொழுது அவனுங்க எதுக்கு சார் ஊட்டி விட்டுட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்கணும்? கேட்டால் ஊர் சுற்றி பார்த்த வந்தோம், அதை பண்ணணும் இதை பண்ணணும், படம் எடுக்க வந்தோன்னு எக்கச்சக்கமாக போய் சொன்னாங்க சார். ஆனால் விசாரித்து பார்க்கும் பொழுது பக்கா ஃப்ராடுகன்னு தெரிஞ்சிச்சு சார். 6 பேர்லாம் இல்லை சார், ஒரு 5 பேர் தான் இருந்திருப்பாங்க சார். ஆமாம் வேலு, என்னை இன்னைக்கு துரத்திட்டு வந்த 4 பேர்த்தையும் பார்க்கும் பொழுது சின்ன வயசு பசங்க மாதிரி தான் இருந்துச்சு. நான் கேஸ் புக்கை வாசித்து பார்த்தேன், எஃப்ஐஆர் வாசித்து பார்த்ததில் கேஸ் ரிலேட்டடாக இருக்கிறது ஒரு 2-3 கேஸ் தான். அதுலேயுமே சின்ன வயசு பசங்க ஒருத்தரோ 2 பேரோ தான் மிங்கில் இருக்காங்க. ஆனால் இந்த கேஸில் மட்டும்தான் 4-5 பசங்க இருக்காங்க. அதனால மேபி அந்த பசங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போது அந்த பசங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? இந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ண ஊட்டி போலீஸ்க்கே நம்ம ஃபோன் பண்ணி கேட்கலாம் சார், அவங்க நமக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஆமாம் லோகு, நாளைக்கு காலை நம்மளோட வேலை அதுதான். இந்த கேஸை பற்றின எல்லா ஃபைலையும் எடுத்துகிட்டு வாங்க, எஃப்ஐஆரே காட்டுங்க. நாம் இந்த கேஸை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு
நாளைக்கு நம்ம காலையில ஊட்டி போலீஸ் கிட்ட பேசி ஆகணும். சப் இன்ஸ்பெக்டர் வேலு அப்படி சொன்ன உடனே லோகு உடனே, சார் நாம இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமா சார்? எதுக்கு? இல்ல சார், இந்த பழைய கேஸை நம்ம வேண்டாம் லோகு. இந்த கேஸ்ல என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு அவர் தானே சொன்னாரு. குற்றவாளியை நெருங்கிட்டோம்னு நான் நினைக்கிறேன். குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் சொல்லிடலாம். வேலு சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கவே லோகு சரின்னு தலையாட்டுறாரு. நிஜமாலுமே எஸ்ஐ வேலு குற்றவாளிகளை நெருங்கிட்டாரா என்ன? மாணிக்கத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாரு எஸ்ஐ வேலு. மாணிக்கம் எஸ்ஐயை பார்த்து, தம்பி நீங்க கேட்குற கேள்வி எனக்கு நல்லாவே புரியுது. பெருமாளனும் அந்த எஸ்ஐ துரைசாமியும் ஏதாவது கேஸ்ல மாட்டியிருக்கிறாங்களா, போயிருக்கிறாங்களா, வந்திருக்கிறாங்களா நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. எங்க ஸ்டேஷனுக்கும் உங்க ஸ்டேஷனுக்கும் நிறைய கேஸ் மிங்கிள் ஆகி பிரிச்சு கொடுத்துருக்குறோம். அந்த வகையில யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு கேஸ் ஞாபகம் இருக்கு தம்பி. மாணிக்கம் அப்படிங்கிறவரு எஸ்ஐ வேலுவோட ஸ்டேஷனுக்கு பக்கத்து ஸ்டேஷன். அடிக்கடி உன் ஏரியாவா என் ஏரியாவான்னு பிரச்சனை வர ஸ்டேஷனே அதுதான். அங்க போய் கேட்ட ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு லோகு சொல்லவே வேலு அங்க போய் அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. மாணிக்கம் தொடர்ந்து பேசுறாரு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. நீங்க கேட்குற மாதிரி ஒரு 6 பசங்க ஊட்டியிலிருந்து வந்தானுங்க. அந்த பசங்க எங்க ஏரியால இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில கேமரா அது இது லொட்டு லொசுக்குன்னு வச்சு என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. கூட ஒரு பொட்டப்புள்ள இருந்த மாதிரி ஞாபகம். அப்ப நானுமே எங்க எஸ்ஐயுமே ரவுண்ட்ஸ் போயிருந்தோம். அவனுக்கு கூப்பிட்டு என்னன்னு விசாரிச்சதுக்கு காலேஜ் பசங்க ஊட்டியிலேருந்து வந்தான்னு சொன்னானுங்க. ஏப்ரல் மேல நாங்கள்லாம் ஊட்டி கொடைக்கானல் போகும்போது நீங்க ஏன்டா இங்க வந்தீங்கன்னு கேட்டதுக்கு நக்கலா பதில் சொன்னானுங்க. அதுக்கப்புறம் கேள்வி கேட்கலாங்கும் போது அங்கிருந்தா உங்க பழைய எஸ்ஐ துரைசாமியுமே பெருமாளன்னு வந்தாங்க. வந்து 2 பேரும் அந்த பசங்ககிட்ட என்னென்னமோ பேசி அந்த பசங்க கோவப்பட்டு இவங்க கோவப்பட்டு கடைசியில துரைசாமி பெருமாளுமே அந்த பசங்களை 4 அடி அடிச்சு ஜீப்ல ஏத்துனாங்க. எங்க அஸ்ஸை கூப்பிட்டு உங்க துரைசாமி கிட்ட என்னன்னு கேட்டதுக்கு நாங்க பாத்துக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஏரியா உங்க ஸ்டேஷனுக்கே ஆகாது. அந்த ஏரியால இருந்து உங்க ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 7லேருந்து 10 கிலோமீட்டர். அது எங்க ஸ்டேஷனுக்கு சேர்ந்தது. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அதுக்கப்புறமா அந்த பசங்க என்னானாங்க ஏதானாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஒரு முறை எங்கேயோ பார்க்கும்பொழுது பெருமாளை நான் கேட்டேன். ஆனா அந்த பசங்களை கூட்டிட்டு போனீங்களே என்னாச்சு அப்படின்னு. பெருமாளன் அதுக்கு அதை பத்தி உனக்கு என்ன உங்களோட வேலையை பாருன்னு சொல்லி மூஞ்சடிச்ச மாதிரி பேசிட்டா அப்படி. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு தம்பி. அப்புறம் எங்களுக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத கேஸு, அது யார் பின்னாடி ஓடுறதுன்னு எங்க ஸ்டேஷன்ல எல்லாருமே சொன்னங்காட்டி நாங்களும் விட்டுட்டோம் தம்பி. எல்லாமே கேட்டதுக்கு அப்புறமா வேலு, அண்ணன் வேற ஏதாவது அந்த பசங்க யாரு என்ன, அந்த பசங்க அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க ஏதாவது தெரியுமா? தம்பி நான் தான் சொல்றேன் பாருங்களேன். பெருமாளனை கேட்டதுக்கு அவர் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டாரு. நாங்களும் அதை பெருசா எடுத்துக்காம எங்க எஸ்ஐ இன்ஸ்பெக்டரும் அதை விட்டுற சொல்லிட்டாங்க. அதனால நாங்களும் விட்டுட்டோம்ப்பா. ஆனா உங்க ஸ்டேஷன்ல ராமலிங்கமுக்கு தெரியுமே. ஓ, ராமலிங்கம் உங்களுக்கு தெரியாதுல்ல? ராமலிங்கமா? யார சொல்றீங்க? உங்க ஸ்டேஷன்ல இருந்த ஒரு கான்ஸ்டபிள். அவரு ரிட்டயர் ஆயிட்டாரு. நீங்க வர்றதுக்கு ஒரு 4, 5 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆனாரு. ஏன்னா அந்த அன்னைக்கு ஜீப்ல அவரு இருந்தாரு. நீங்க அவரை கேட்டா அவருக்கு டீட்டெயில்ஸ் தெரியுமே. அப்படியா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. வெளியில வந்து ஃபோன் எடுத்து இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ண. இன்ஸ்பெக்டர் ஆப்போசிட் சைடு வராரு. என்னப்பா சொல்லு. சார் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயில் கிடைச்சிருக்கு சார். அதை பத்தி உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? சார் துரைசாமியுமே பெருமாளுமே ஏதோ ஊட்டிலேருந்து வந்த 5, 6 காலேஜ் பசங்களை இங்க பாரு. நான் உங்கள்கிட்ட அந்த விளக்கம்லாம் கேட்க கிடையாது. என்ன சொல்ல வந்தியோ ஷார்ட்டா சொல்லு. அதான் சார், அந்த பசங்களை வந்து விசாரிச்சு நம்ம ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருக்காரு சார். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அந்த பசங்களுக்கு இது இவங்க 2 பேத்தோட கொலைகளுக்கு பின்னாடி இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு சந்தேகமா இருக்கு சார். அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கணும். நீங்க ஸ்டேஷனுக்கு எப்போ வருவீங்கன்னு சொன்னா, ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன தோரணை வருது பாத்தியா? இன்ஸ்பெக்டர் டக்கு இப்படி கொன்ன உடனே வேலுவுக்கு என்ன பேசுன்னு தெரில. அப்படி இல்லை சார், இந்த கேஸ் டீட்டெயிலாக கேட்கணும். அதனால தான் சார் எப்போ வருவீங்கன்னு கேட்டேன். நான் எஸ்பி பார்க்க போயிட்டுருக்கிறேன். கலெக்டர் ஆஃபீஸில் ஏதோ ஒரு முக்கியமான டீட்டெயில் கொடுக்கணுமாமா. மீட்டிங் இருக்குன்னு எஸ்பி வர சொல்லியிருக்காரு. நான் எப்போ வரேன் எனக்கு தெரியாது. உனக்கு வேணும்னா ஸ்டேஷனில் இருக்கிற யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கோ சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஃபோனை வச்சதுக்கப்புறம் வேலுக்கு கோவம் வந்தாலும் அடுத்த ஃபோன் லோகுக்கு போகுது. ஃபோன் அட்டன் பண்ணுறாரு லோகு. லோகு சொல்லுங்க சார். எல்லா டீட்டெயிலும் கேட்டதுக்கு அப்புறமா லோகு, ஆமா சார், அந்த மாதிரி ஒரு கேஸ் போயிட்டு இருந்துச்சு.
ஆனா சார் நம்ம வேணா எதுக்கும் ராமலிங்கம் அண்ணாட்ட கேட்டு பார்க்கலாமா? அவருடைய வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அப்போ வாங்க. டீ டம்ளர குடிச்சிட்டு கீழ வச்சுட்டு ராமலிங்கத்த பார்க்குறாரு. எஸ்ஐ வேலு. வேலுவ பார்த்து ராமலிங்கம், சார் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸ் அப்போ நானும் தான் கூட போனேன். வழக்கமா நம்ம ஸ்டேஷன்லேருந்து ரவுண்ட்ஸ் போறது எப்பவுமே உண்டு. துரைசாமி வந்து அந்த ஏரியால ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதான்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருப்பாரு. அன்னைக்கு நானு, துரைசாமி, பெருமாளு 3 பேரும் தான் போனோம். அப்படி போறப்போ எதர்ச்சியா தான் அந்த பக்கம் போனோம். அப்போ பக்கத்து ஸ்டேஷன் ஏரியா தான் அது. அந்த ஏரியால இருக்கக்கூடிய எஸ்ஐயுமே, கான்ஸ்டபிளுமே அந்த ஆள் பேரு மாணிக்கன்னு நெனைக்கிறேன். அவருமே ஃபுல்லா எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டக்குனு இவங்க என்ன நெனைச்சாங்கன்னு தெரியல, ஏதோ பேசுனாங்க. பேசிட்டு அந்த பசங்க பக்கத்துல போயி அந்த பசங்கள கூட்டிட்டு வந்தாங்க. சார் இந்த ஸ்டேஷனுக்கு அது இல்லைங்க சார் அந்த ஏரியா. அவங்களோட தான் நான் எவ்வளோ தூரம் சொன்னேன். ஆனா பெரும்பாலுமே துரைசாமி கேட்கவே இல்ல. 6 பசங்க, ஒரு புள்ள. அந்த புள்ளைய மட்டும் போக சொல்லிட்டாங்க. 6 மணிக்கு மேல புள்ளைகள வச்சிருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்காட்டி அந்த புள்ள மட்டும் போயிருச்சு. ஆனா அந்த 6 பசங்கள புடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பையனுங்க சொன்னத வச்சு பார்க்கும்பொழுது, ஊட்டியிலிருந்து ஏதோ படம் எடுக்கறக்காக வந்த பசங்களாமா. காலேஜ்ல 3ஆவது வருஷம் படிச்சுட்டு இருந்த பசங்க. அந்த பசங்க மேல என்னென்னமோ கேஸ் போட்டாய்ங்க. அவனுங்களும் கொஞ்சம் தண்ணி அடிச்ச மாரி இருந்துச்சு. தண்ணி அடிச்சிருக்கிறானுங்க, புள்ளைய வந்து வன்கொடுமை பண்ணானுங்க, தேவையில்லாம பர்மிஷன் இல்லாம ஷூட்டிங் எடுத்தானுங்கன்னு என்னென்னமோ பேசி அந்த பசங்கள சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ள நான் இருந்தேன், ரைட்டர் இருந்தாரு, லோகு இருந்தாரு. எல்லாத்தையும் வெளியில போ சொல்லிட்டு பெருமாளுமே துரைசாமியும் மட்டும்தான் அந்த பசங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பசங்களும் திருப்பி ஏதோ கத்திக்கிட்டு கடந்தாங்க. கிட்டத்தட்ட நைட்டு முச்சூடும் ஒரே அடி, உத, கத்தலா கடந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னா, நீங்களும் அங்க தானே இருந்தீங்க? இல்லைங்க தம்பி. எங்களை போக சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாங்க தம்பி. நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 10, 11 மணிக்காட்டெல்லாம் எங்கள போக சொல்லிட்டாங்க. நாங்க எல்லாருமே போயிட்டோம். ஸ்டேஷன்ல அ எஸ்ஐ துரைசாமியும், பெருமாள் மட்டும் தான் இருந்தாங்க. அடுத்த நாள் ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்கும்போது அந்த பசங்க இருந்தாங்களா? இல்லைங்க தம்பி. அடுத்த நாள் ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்கும்பொழுது அந்த பசங்க இல்ல. நீங்க யாராவது அரசல் புரசலா அந்த பசங்க எங்க போனாங்கன்னு தெரிஞ்சு, இல்ல எஸ்ஐ கிட்டயோ, பெருமாள் கிட்டயோ கேட்டீங்களா? தம்பி எஸ்ஐ கிட்டலாம் பேச முடியாது. அவரு இன்ஸ்பெக்டரே என்னன்னு முழுங்கிறவரு. பெருமாள் கிட்ட ஒரு வாட்டி கேட்கும் பொழுது, "உனக்கு என்னய்யா உன் வேலைய பாரு. அந்த பசங்க ஊட்டியிலேருந்து எதுக்கோ வந்து திருட்டுத்தனம் பண்றதுக்காக வந்திருக்கானுங்க. வரும்போது தப்பு செய்யறதுக்கா ஒரு புள்ளைய கூட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம கேமரா அது இதுன்னு திருடிட்டு வந்துட்டானுங்க. ஃபுல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு பொது இடத்துல அந்த புள்ள கூட கூத்தடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால நாங்க அந்த கேஸ ஊட்டி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னு சொன்னாங்க." அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த 6 பசங்கள்ல ஒரு பையனோட அப்பா வந்து பெரிய ஆளாமா. அவிங்க அப்பா கொஞ்சம் பெரிய ஆட்கள பிடிச்சு கொண்டாந்து ஊட்டி ஸ்டேஷன்லேருந்து அந்த பசங்கள கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஃபுல் டீட்டெயில் தெரியலைங்க தம்பி. இந்த கேஸு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளு எப்படி சூட ஆரம்பிச்சுச்சோ, அப்படியே கீழ இறங்கிடுச்சு. அந்த பசங்க இந்த ஸ்டேஷன்ல ஒரு நாள் நைட் தான் இருந்தாங்க. அடுத்த நாளே ஊட்டி ஸ்டேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அன்னன்னைக்கே அந்த பையனோட அப்பா வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டார் தம்பி. ஏன் இப்படி கேட்குறீங்க? ஏன் அந்த கேஸ்ல ஏதாவது பெரிய விஷயம் இருக்கா? இல்லண்ணே, முதல்ல துரைசாமி ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காரு. அந்த கேஸ்லயே எங்களுக்கு நெறைய சந்தேகம் இருக்குது. இப்போ பெருமாளும் இறந்துட்டாரு. அவர கொலை பண்ணியிருக்காங்கன்னு பக்காவா தெரிஞ்சிருச்சு. இவங்களுடைய முன்னாடி கேஸ்ல யாரையாவது தண்டிச்சு பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி பண்றாங்களான்னு செக் பண்ணும் பொழுது, எங்களுக்கு நெறைய கேஸ்ல எந்த க்ளூவும் கிடைக்கல. கடைசியா இந்த கேஸ்ல மட்டும் தான் கிடைச்சுச்சு. அதனால தான் இந்த வழியில போலான்னு முடிவு எடுத்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் யோசிச்சவரு, சரிதான் தம்பி. எல்லாரையும் விட இந்த பசங்கள படாத பாடு படுத்திட்டாங்க. எதுக்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு தெரியாது. அவனுங்கலாம் ஊட்டியில ஏதோ ஒரு காலேஜ்ல 3வது வருஷம் படிக்கிற பசங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்களோட படிப்பு என்னாச்சு? அது மட்டும் இல்ல தம்பி, நைட் அந்த பொண்ண தாட்டி விட்டாங்கல்ல, அந்த பொண்ணு எங்க போச்சுன்னே தெரியல. அந்த பொண்ண பத்தின எந்த விதமான விஷயம் கிடைக்கல. ஊட்டியில அந்த பையனோட அப்பா அந்த பசங்களெல்லாம் கூட்டிட்டு போனாங்கன்னு சொன்னாங்களே தவிர, அந்த புள்ள என்னாச்சு, ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரியல தம்பி. ராமலிங்கம் சொல்லி முடிச்ச உடனே கொஞ்சம் தயக்கமா இருந்த வேலு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்கூடாதுண்ணே. சொல்லுங்க தம்பி, என்ன வேணும்? துரைசாமியும் பெருமாள் அண்ணனும் எப்படி? ஏன்னா இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த பசங்க மேல சந்தேகப்படுறதா, இல்ல இவங்க மேல சந்தேகப்படுறான்னு தெரியல. நீங்க எப்படின்னு சொன்னா அவரும் கொஞ்சம் தயக்கத்தோட பக்கத்துல இருக்கக்கூடிய லோகுவ பாக்க, லோகு உடனே, "சார் 2 பேரும் செத்து போயிட்டானுங்க. 2 பேத்தையும் போய் போட்டு குடுக்க முடியாது. அதனால நீங்க தாராளமா சொல்லலாம்.
இன்னும் என்னையே சந்தேகப்படுறீங்களே சார். இல்ல லோகு. என்ன சார், வந்த புதுசுல தான் என் முன்னாடி பேசுறதுக்கு அப்படி தயங்கப்படுவீங்க. இப்பதான் அவனுங்களே இல்லையே. இன்னுமா சார்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார். சப் இன்ஸ்பெக்டர் இத வச்சு கண்டுபிடிக்கட்டும். உங்களுக்கு தான் நம்ம இன்ஸ்பெக்டர் பத்தி தெரியுமில்ல. அந்த ஆளு சப் இன்ஸ்பெக்டர போட்டு படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதனால சொல்லுங்க சார். சரி தம்பி, 2 பேரும் கொஞ்சம் மோசமானவங்க தான். எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த பயலுக எதுக்காக வந்தாங்க, ஏன் வந்தாங்கங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா அவனுங்க பொதுமக்களுக்கோ, இல்ல வேற எதுக்கோ இடையூறு குடுக்காம தான் நின்னுட்டு இருந்தானுங்க. அது மட்டும் இல்லாம, அந்த பசங்க பக்கத்து ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஏரியால தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு கூட அந்த பசங்களோட சிரிச்சு சிரிச்சு தான் பேசிட்டு இருந்துச்சு. அவனுங்க கேமராலாம் வச்சிருக்கிறத பார்த்தா, ஏதோ பட ஷூட்டிங் எடுக்க வந்த மாரி இருந்துச்சு. பட ஷூட்டிங்னா, இந்த ஷார்ட் ஃபிலிம் மாரி எடுப்பாங்க இல்லையா? அப்படி எடுக்க வந்த மாரி தெரிஞ்சுச்சு. எதுக்காக இவங்க 2 பேருமே குசு குசுன்னு பேசிட்டு, அந்த பசங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தாங்க, அந்த பொண்ண தனியா அனுப்புனாங்கன்னு தெரியல. ஆனா, இதுல ஏதோ தில்லுமுல்லு இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுச்சு. பொதுவாவே பெருமாள் ஆகட்டும், துரைசாமி ஆகட்டும், குணால் சிங்ல பொறுத்தவரைக்கும் அப்படி ஒண்ணும் சரியான ஆட்கள் கிடையாது. இந்த பசங்க ஏதோ நல்ல பசங்களா இருந்தா திருப்பி பழி வாங்கியிருக்கோன்னு என் உள் மனசுக்கு தோணுது. ஏன்னா, இவனுங்க 2 பேரும் அயோக்கியனுங்க. எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்டேஷன்ல நைட் டியூட்டின்னு சொல்லிட்டு 2 பேரும் இருந்துகிட்டு அடிக்கிற கூத்த என்னால பார்க்கவே முடியாது. இன்ஸ்பெக்டர் இத கண்டுக்கவே மாட்டாரு. இன்ஸ்பெக்டருக்கு சம்பளம் வாங்கணும், இன்ஸ்பெக்டராவே இருக்கணும், சீக்கிரமா ரிட்டயர் ஆகணும். அதான் அவருடைய எண்ணம். அதனாலயே என்னமோ துரைசாமியோட இதெல்லாம் நல்லா தலை தூக்கி இருந்துச்சு. இதுக்கு பெருமாள் செயின் சக்கா போட 2 பேரு எத்தனையோ தப்பு பண்ணிட்டானுங்க. மாச சம்பளத்தை விட அவனுங்க வாங்கின வெளியிடம் ரொம்ப அதிகம். அதனால இவனுங்க சொல்லி நல்ல விதமா சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை தம்பி. சரிண்ணே, அந்த பசங்க ஊட்டில எந்த காலேஜ்ல படிச்சாங்கன்னு சொன்னீங்க? அவரு யோசிச்சு பார்த்துட்டு காலேஜோட பேரை சொல்ல, அதுக்கப்புறமா ராமலிங்கத்துக்கிட்ட நன்றின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை பார்த்து வரேன்னு சொல்லிட்டு சப் இன்ஸ்பெக்டர் வேலுவும் லோகுவும் வெளியில வராங்க. பைக்ல ஏறி உட்காந்து போகும்பொழுது லோகு, சார் இப்போ என்ன பண்றீங்க? இந்த விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரா நம்ம அந்த பசங்களை மீட் பண்ணி ஆகணும். அப்போ அங்க போனா தானே சரியா இருக்கும். சார் என்ன விளையாடுறீங்களா? எப்போ ஊட்டிக்கு போய் எப்போ நீங்க கேஸை கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் நம்ம கிட்ட கொடுத்து 4 நாள் ஆயிடுச்சு. அந்த ஆள் இன்னும் ஒரே நாள்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறான். எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? லோகு, அவசரப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நாம நிறுத்தி நிதானமா கண்டுபிடிச்சாலும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். எதுக்காகவும் எக்காரணத்தை கொண்டு யாரையும் தண்டிச்சிடக்கூடாது. இவங்கெல்லாம் சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது, ஏன் நீங்க சொல்றதை வச்சே பார்க்கும் பொழுது அவங்க 2 பேர் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஆனா அதையும் நான் நம்ப முடியாது இல்லையா? எதையுமே தீர விசாரிச்சாகணும்ல. சரிதான் சார். தீர விசாரிக்கிறதா என்னைக்குமே நல்ல விஷயம். ஒருத்தர் சொல்றாங்கறக்காகவோ இல்ல 4 பேர் சொல்றாங்கறக்காகவோ ஒருத்தர் தப்பா நினைக்க கூடாது. அதனால அவனுங்க ஏற்கனவே தான் சார். சரி லோகு, நம்ம எதுவா இருந்தாலும் நேர்ல போனாதான் தெரியும். சார், நேர்லனா ஊட்டி போறீங்களா? அந்த காலேஜுக்கா? சார், அவனுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த 3வது வருஷ படிப்பை முடிச்சிட்டானுங்களாமா. அதை டிஸ்கண்டினியூவா இல்ல முடிச்சானுங்களான்னு தெரியல. ஆனா முடிச்சு 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்ப போய் எப்படி சார் அவங்கள தேடுவீங்க? அதுவும் நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா அவர் காலு கால்னு கத்துவாரே சார். இன்ஸ்பெக்டரை விடுங்க, நான் இன்ஸ்பெக்டர் சொல்ல போறதே கிடையாது. கேஸ் விஷயமா நான் போறேன். அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாருன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டும். என்ன சார், ஒரு கேஸ் பாதி தாண்டினோனையுமே பயங்கரமா கெத்தா பேசுறீங்க. சார், ஆனா அந்த பசங்களை எங்க போய் எப்படி கண்டுபிடிப்பீங்க? காலேஜ்ல அட்ரஸ் வாங்கிட்டு போய் அந்த அட்ரஸ்ல அந்த பசங்க இல்லைன்னா என்ன சார் பண்ணுவீங்க? லோகோ, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். இந்த உலகத்துல முடியாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அந்த பசங்க எப்படி இந்த உலகத்துல இருந்தான்னு ஆகணும். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அந்த பசங்களை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். எஸ்ஐ வேலு ரொம்ப தைரியமா சொல்ல அவர் வார்த்தைகள்ல லோகுக்கே ஒரு தைரியம் வந்திருக்குது. ஆனா அந்த பசங்க உயிரோட இல்ல அப்படின்னா? அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று காலிங் பெல் அமுத்துறாரு எஸ்ஐ வேலு. அது பிரம்மாண்டமான அரண்மனை மாதிரி இருக்குது. பார்க்கும் பொழுதே அந்த ஆள் பெரிய இடத்த சேர்ந்தவர் தானே நல்லாவே தெரியுது. அரசியல்ல முக்கியமான இடத்துல இருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த காலிங் பெல் அமுத்துறாரு வேலு. அமுத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெண் ஒருத்திங்க கதவை திறக்க, யார் நீங்க? என்ன வேணும்? நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அவங்களுடைய முகத்துல எல்லா விதமான பாவனைகளும் மாற ஆரம்பிக்குது. புருவங்கள் சுருங்க கண்ணில் கோவத்தோட நின்றுட்டு இருக்கிறாங்க. எங்கேருந்து வந்தேன்னு சொன்னீங்க? கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. கோயம்புத்தூர்ல எங்க? என்ன விஷயம்? நீங்கள் யாரு? நான் பூந்தமல்லின்னு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் எஸ்ஐயா இருக்கேன். சொன்ன அடுத்த நிமிஷம் டப்புன்னு கதவை சாத்தப்படுது. ஒரு நிமிஷம் பயந்தவர் பின்னாடி ஒரு ஸ்டெப் போயிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய வீட்டில் வெளியில் வாட்ச்மேனோ இல்லை ஆட்களோ கிடையாது. மறுபடியும் காலிங் பில் அமுத்த 2-3 வாட்டிக்கு அப்புறமா அதே பெண் கதவை திறந்து, ஏங்க எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா? இன்னும் சாகருக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? மேடம், அப்படி இல்லை, ஒரு சின்ன என்கொயரிக்காக வந்திருக்கேன். போதுங்க, இப்போதான் இந்த கொஞ்ச காலமாக நாங்கள் நிம்மதியாக இருக்கோம்.
அதுவும் எங்களுக்கு முழு நிம்மதி கிடையாது. பாதி உசுறு போன பையனை வச்சுக்கிட்டு நாங்க இருக்கோம். வந்து மறுபடியும் அதே ஊர்லேருந்து வந்திருக்கேன் என்கொயரின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த அம்மா பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து, யாரும்மா? அதான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்தா? என்னவாம்மா? அந்த பூந்தமல்லியோட இடத்துல எஸ்ஐ இருக்கார்ல, அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ, அவர் வந்திருக்கிறாரு. யாரு? துரைசாமியா? அந்த ஆள் தான் செத்து போயிட்டானே, இப்போ யாரோ புதுசாக வந்திருக்காங்க. கதவு கால்வாசி மட்டுமே திறந்திருக்கிற நிலைமையில உள்ளுக்குள்ள இந்த மாதிரி பேச்சுக்கள் தெரியுது. அதுக்கப்புறமா கதவு நல்லாவே திறக்க, அங்கே நல்ல வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, பார்க்கறதுக்கு கம்பீரமாக ஒரு ஆள் வராரு. அதை பார்த்த வேலு, சார் வணக்கம் சார். சொல்லுங்க. நான் பூந்தமல்லி ஸ்டேஷனுடைய புது எஸ்ஐ. ஒரு கேஸ் விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். நான் உங்கள் பையன் படித்த காலேஜுக்கு போனேன். அங்கே அட்ரஸ் விசாரிச்சதில் உங்கள் அட்ரஸ் மட்டும்தான் லோக்கலில் இருந்துச்சு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க அட்ரஸ்லாம் வெளியூரில் இருக்குது. அதனால தான் சார் உங்களை பார்த்து. சார், நாங்கள் எதையும் சொல்கிறதுக்கு இப்போ தயாராக இல்லை. என் பையனோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார். சார், நான் உங்கள் பையனுடைய கேஸை பற்றி பேச வரல. இது வேற ஒரு கேஸ். அதில் உங்கள் பையன் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே கையெடுத்து கும்பிட்றேன் சார். பாதி உசுராக கிடக்கிற என் பையனை மறுபடியும் இழுத்தடிச்சு ஏதாவது பண்ணிடாதீங்க சார். அவனால் ஏற்கனவே மீண்டு வர முடியாமல் கிடக்குறான். என் மனைவி பேசுனதில் தப்பு எதுவும் கிடையாது. ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு அனுபவிச்சிட்டோம். சார், கொஞ்சம் உள்ளே விட்டிங்கன்னா நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுவேன். வேலு எவ்வளோ தூரம் கேட்டதுக்கு அப்புறமா அவர் உள்ளே வர சொல்ல, அதில் அவங்க மனைவிக்கு உடன்பாடு கிடையாது. வேக வேகமாக ஹாலுக்கு வந்தவங்க தன்னோட கணவரை பார்த்து, மறுபடியும் பையனுக்கு ஏதாவதுன்னு வச்சுக்கோங்க, என்னை உசுரோட பார்க்க முடியாது சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை டப்புன்னு சாத்திக்கிறாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ஆக்சுவலி அதுக்கப்புறமா பெருமாள், துரைசாமி இவங்களுடைய இறப்பு, அதில் வரக்கூடிய சந்தேகம், அதே மாதிரி எஸ்ஐ வேலுவை ஒரு 4 பேர் துரத்துனது எல்லாமே டாப் டு பாட்டம் கொஞ்ச நேரத்திலே சொல்லி முடிச்சிடுறாரு. இதை கேட்ட அவர் ஒரு சிரிப்போட, இதில் என் பையன் நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? இல்லை சார், எதுக்கும் உங்கள் பையனை பார்த்து என்கொயரி பண்ணிட்டு அவ்வளோதானே, வாங்க பார்த்துடலாம் சொல்லிட்டு அந்த ஹாலில் தன்னோட மனைவி டப்புன்னு கதவை சாத்தின ரூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம் பக்கமாக போய் நின்று அதை மெல்ல தட்டுறாரு அந்த ஆள். 2 வாட்டி தட்டினதுக்கு அப்புறமா உள்ளேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு மதிப்பு தக்கக்கூடிய ஒரு பெண் எட்டி பார்க்குறாங்க. சொல்லுங்கள் சார். சந்தோஷ் என்ன பண்ணுறான்? தூங்கிட்டு இருக்காரு சார். சந்தோஷை பார்க்கலாமா? சார், இப்போவா? ஆமாம், கொஞ்சம் பார்க்கணும். சரி சார். உள்ளே போன அந்த பெண்ணு மறுபடியும் கதவை சாத்திட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திறக்கிறாங்க. கையில் சானிடைசர்லாம் கொடுக்க அதெல்லாம் போட்டுக்கிட்டு எஸ்ஐ வேலு ஒரு சந்தேகத்தோட அந்த ரூம்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாரு. உள்ளே போய் பார்த்த வேலுவுக்கு கண்ணெல்லாம் பெரு அதிர்ச்சி. ஒரு கட்டலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கட்டலில் படுத்த படுக்கையாக இருக்கிறான் சந்தோஷ். சந்தோஷோட தொண்டை, மூக்கு, வாய் எல்லா பக்கத்துலேயும் டியூப் இருக்குது. கை, கால் எல்லா பக்கத்துலேயுமே ஏதோ ஒரு இது மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. குளுக்கோஸ் பாட்டில் கூட இறங்கிக்கிட்டே இருக்குது. சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஒரு டியூப் ஒன்று வாய் வழியாக போடப்பட்டிருக்கு. தன்னால் சுயமாக எதுவுமே பண்ணிக்க முடியாத நிலைமையில் கிடக்கக்கூடிய சந்தோஷை பார்த்து கண்ணெல்லாம் அப்படியே அதிர்ந்து போக அவரை பார்க்குறாரு. சார், என்ன சார் இது? நீங்கள் தேடி வந்த என் பையன் சந்தோஷ் இவன் தான். இவன் கொலை பண்ணிப்பா நீங்கள் நினைக்கிறீங்களா? சந்தோஷ் இந்த மாதிரி படுத்த படுக்கையாகி 1 வருஷம் ஆகுது. நாங்கள் தான் உசுரை காப்பாற்றிட்டுருக்குறோம். நிறைய பேர் என்னென்னமோ அட்வைஸ் பண்ணாங்க, ஏன் கருணை கொலை கூட சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பெற்ற ஒரு பிள்ளையை நாங்கள் எப்படி இழக்க முடியும்? சார், ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன் பூந்தமல்லியில் நடந்த கேஸ் விஷயம் உங்களுக்கு தெரியாதா? தெரியும் சார். இருந்தாலும் இங்கே பாருங்கள், என் பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க காலேஜில் நடக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்காக ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக தான் உங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அவனுக்கு ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணானுங்கன்னு அவனுக்கே தெரியல, என்னவும் தெரியாது. ஆனால் என் பையனோட சேர்த்து அந்த 6 பசங்களும் தங்கமான பசங்க. என் பையன் மட்டும்தான் லோக்கலில் படிக்கிறவன். அவங்கெல்லாம் வெளியூர்லேருந்து வந்து படித்தவங்க. என் பையனுக்கு பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை. நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பான். அதோ அங்கே பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் அவன் எடுத்ததோட கேஸ்ட்டு தான். வேணும்னா எப்பாவது ஒரு நாள் அவன் போட்டு கேட்கணுங்கிறதுக்காக போட்டு விட்டுட்டு சவுண்ட் அதிகமாக வச்சுட்டு நாங்கள் வந்துடுவோம். அவனாக விருப்பப்பட்டு முழிச்சிருந்தான்னா. அவன் எப்போ முழிக்கலின்னு நர்ஸ் தான் எங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஷூட்டிங்க்கு வந்தப்போ தான் ஒரு பிரச்சனையாயிடுச்சு. கூட வந்த பொண்ணு நடிக்கிறதுக்காக அதே காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணை கெஞ்சி கூத்தாடி என்னென்னமோ பண்ணி பேரண்ட்ஸ்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கி கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் அன்றைக்கி நடந்த பிரச்சனையில் அந்த பொண்ணு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க போல். நைட்டாக அங்கேருந்து வந்தவ ரொம்ப மன உளைச்சல் இருந்திருக்கா.
இந்த கேஸ்லேருந்து எல்லாரும் விடுவிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை போய் பார்த்து பேசலான்னு போயிருக்கிறாங்க. அப்படி பேசலான்னு போகும் பொழுது ஆர்கியூமெண்ட் ரொம்ப ஓவராக போய் அந்த பொண்ணு அசிங்கம் தாங்க முடியாமல் மாடிலேருந்து குதிக்க போயிருக்கா. அவள் எதர்ச்சியாக குதிக்கவும் செஞ்சுட்டா. அதை காப்பாத்துறதுக்காக என் பையன் டக்குன்னு அந்த பொண்ணை பிடிக்க அந்த பொண்ணோட வெயிட்டு என் பையன் காசு ஸ்லிப் ஆகி 2 பேருமே மாடிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த அந்த பொண்ணு மேலே என் பையன் விழுந்ததுனால அந்த பொண்ணு அவள் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டான். என் பையனுக்கு பலத்த அடி, அவனும் இறந்துருக்க வேண்டியது தான். ஆனால் மண்டை அந்த பொண்ணோட தலையில் அடித்ததுனால அந்த பொண்ணு மண்டை நல்லா டேமேஜ் ஆகி ஸ்பாட் அவுட்டு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். பிழைக்க மாட்டான்னு கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் உசுரு இருக்கும், நடக்க முடியாது, பேச முடியாது, கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் உசுரோடு வச்சு பார்த்துக்கறனா பார்த்துக்குங்க அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்தாங்க. அதுவும் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருப்பான்னு. ஆனால் எப்படியோ நாங்கள் இவனை 1 வருஷத்துக்கு மேலேயே வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் காலேஜில் பெரிய பிரச்சனையாச்சு. என் பையன் மட்டும் இல்லாமல் என் பையன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே டிஸ்மிஸ் பண்ணாங்க. அவங்க எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. படிப்பே அவங்களுக்கு போயிடுச்சு. அந்த பொண்ணோட அப்பா ஸ்ட்ராங்காக கேஸ் போட்டார். அதனால் என் பையனோட சேர்ந்து மற்ற பசங்களுடைய வாழ்க்கையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுங்க அவனோட வேலையை பார்த்து போயிட்டாங்க. ஆனால் இதில் நீங்கள் ஏன் இந்த பசங்க மேலே சந்தேகப்படுறீங்க? இப்படி இருக்கிற என் பையனா பண்ண போகிறான், இல்லை இறந்து போன அந்த பொண்ணு பண்ண போதா, இல்லை என் பையன் கூட இருந்த மற்ற 5 பசங்க பண்ண போகிறாங்களா? அவனெல்லாம் சின்ன பசங்க, இந்நேரம் எங்கே இருக்கானுன்னே தெரியாது. நீங்கள் தேவையில்லாமல் சந்தேகப்பட வேண்டாம். யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய வேலையை பார்த்து என்ன யோசிக்கிறீங்க? இவ்வளோ நேரம் கூட எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு. இப்போ ஒருவேளை பண்ணுறதெல்லாம் உங்கள் பையனோட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்குமோன்னு கன்ஃபார்ம் பண்ணுற நிலைமைக்கு வந்துடுச்சு. பெருமூச்சு விட்ட அவர், எஸ்ஐ சார், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஆனால் இது சம்மந்தமாக இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வந்து நடப்பினமாக கூட இல்லாத என் பையனை நீங்கள் கொன்றாதீங்க. என் மனைவியோட கோபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செஞ்சு சொல்லிட்டு அவர் கையெடுத்து கும்பிடவே வெளியில் போடா அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேலு தயங்கி அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்து தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் போனதுக்கப்புறமா வேலுவோட பைக்குக்கு பின்னாடி ஒரு பைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. மூஞ்சி மட்டுமே ஒரு துணினால் கட்டப்பட்டிருக்க வேலு அதை கண்ணாடியில் பார்த்துட்டு ஏதோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு நினைக்கும் பொழுதே திடீர்னு அந்த வண்டி வேலுவோட வண்டிக்கு நெருக்கமாக வந்து அந்த வண்டியிலிருந்து ஒரு கட்டை ஒன்று வேலுவோட முதுகில் பலமாக வந்து விழுகுது. தடுமாறி போன வேலு தன்னோட வண்டியை அப்படியே அப்படி உள்ட்ட அது சரிஞ்சு போய் கீழே விழுந்து 2 எட்டு தள்ளி போய் விழுந்துடுறாரு வேலு. ஆண்டவன் புண்ணியத்தில் எந்த அடி இல்லை, சின்ன சின்ன சராய்ப்பு மட்டும்தான். திக்கி திணறி எந்திரிக்கிற வேலுவோட சேர்ந்து பைக்கை நிறுத்திக்கிட்டு அந்த ஆள் கட்டையோட முன்னாடி வரான். பட்ட பகலில் ஒருத்தர் அடிக்க வரான்னா நிச்சயமாக இந்த கொலையில் சம்மந்தப்பட்டவனாக தான் இருக்கணும். அவன் வேகமாக அடிக்க வர கட்டையை பிடிச்சு அவனையே அந்த கட்டையால் வயிற்றுல இடிக்க அவன் மறுபடியும் போய் கீழே விழுந்துடுறான். மூஞ்சில் இருக்கக்கூடிய துணி லைட்டாக அவன் மூஞ்சில் இருக்கக்கூடிய நல்லாவே கட்டிக்கிட்டு மறுபடியும் வேலுவை நோக்கி வர வேலு அவனை பிடிக்கிறான். மூஞ்சில் இருக்கக்கூடிய துணியை எடுக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணியுமே முடியல. அந்த மூஞ்சில் துணி போட்டிருக்கிற பையன் வேலுவோட வயிற்றுல ஓங்கி அடிக்க வேலு அப்படியே சுருண்டு கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த அடுத்த நிமிஷம் அந்த பையன் வேலுவை நல்லா காலால் மிதிக்க ஆரம்பிக்கிறான். வேலு கடைசியில் வலி தாங்க முடியாமல் தன்னோட வலது கையால் அந்த பையனோட காலை பிடிச்சு இழுக்க அவனும் கீழே விழுந்துடுறான். மெயின் ரோட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணுக்கு பக்கமாக இவ்வளோ சண்டை கட்டிகிட்டு இருக்க அங்கிருந்து தூரமாக இருக்கக்கூடிய பட்டறையிலேருந்து 3 பேர் மட்டும் எட்டி வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் யாருமே அங்கே வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேலு டக்குன்னு அந்த பையன் கீழே விழுந்த உடனே அவனோட கையை பிடிச்சி இழுத்து அவனோட 2 கையும் பின்னாடி பிடிச்சு அவனோட ஒரு காலை சேர்த்தி 3ஐயும் ஒட்டுக்கா பிடிச்சு குப்புற படுக்க வச்சு அமுத்திட்டு அவன் மூஞ்சில் இருக்கக்கூடிய துணியை எடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த பையன் திமிர ஆரம்பிக்கிறான். ஒரு குலுக்கல்ல வேலு கீழே விழுக போக சுதாரிச்சுக்கிட்ட வேலு டைட்டாக அந்த பையனோட கையையும் கால் மேலே ஏறி உட்காந்து மூஞ்சில் இருக்க துணியை கழட்டி ஒரு கையையும் காலையும் சேர்த்து கட்டிட்டு அந்த பையனை மேலே ஏறின நிலைமையிலேயே முகத்தை திருப்பி பார்க்குறான். அவன் அம்மானு ஒரு கத்தலோட பார்க்க அந்த பையனுடைய முகத்தை பார்த்தவனுக்கு தான் தெரியுது அந்த 5 பசங்களில் சந்தோஷ் இல்லாமல் மீதி 5 பசங்களில் ஒரு பையனுடைய மூஞ்சி தான் இது. ஏன்னா ஏற்கனவே ஃபோட்டோவை ஸ்டேஷனில் லோகு காமிச்சிட்டாரு. டேய், நீ அந்த சந்தோஷோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம், நான் சந்தோஷோட ஃப்ரெண்டு தான். டேய், நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்ணதா? ஆமாம், நான் தான் பண்ணது. பெண்ணை உனக்கு உன்னையும் கொல்ல வந்தேன்.
பெண்ண உனக்கு அவன் கோவத்துல சொல்ல அவனை எப்படியாவது எந்த சுக்கர வைக்கும்னு நினைக்கா. ஆனா அவன் தள்ளி விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேல உட்கார்ந்த நிலைமையிலேயே ஜோப்ல இருந்து போனை எடுத்து கால் பண்ண பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல கனெக்ட் ஆகுது. பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவர் 5 மினிட்ஸில் வரேன்னு சொல்லவே அவன் தப்பிக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப டைட்டாக அந்த துணியை கட்டி அவர் வச்சிருக்கிறாரு வேலு. சொல்லுடா, எதுக்கிட்ட அப்படி பண்ணுன? சொல்ல முடியாது. உன்னையும் கொன்னுட்டுனா இந்த கேஸ் இனிமேல் வெளியில வரவே வராது. உன்னை மறுபடியும் அவ திமிர ஆரம்பிக்க வேலு என்ன பண்றன்னு தெரியாம சுத்தி முத்தியும் பாக்குறா. ஒரு 10 நிமிஷத்துல ஜீப் ஒன்று வேகமா வந்து நிக்க அதுல இருந்து இன்ஸ்பெக்டர் இறங்கி அவரோட உதவியோட அவனை அந்த ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா அவனை ஒரு ஓரமா உட்கார வச்சு கையையும் காலையும் கட்டி அவங்ககிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் பேசவே இல்லை. எவ்வளோ தூரம் கேட்டும் பேசாதனால வேலு பக்கத்துல சேரை போட்டு உட்காந்து தான் கையில் இருக்கக்கூடிய லத்தியை அவனோட மூஞ்சியை பார்த்து நோக்கி அவனோட தலையை நிமித்துறான். எதுக்கிட்ட அந்த கொலையெல்லாம் பண்ண? நீ மட்டும் பண்ண கிடையாது, இந்த கொலையை உன்னோட சேர்ந்து மீதி இருக்கக்கூடியவனு பண்ணியிருக்கானுங்க. சொல்லு, எதுக்காக பண்ண? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், ஆனால் உன் வாயால் சொல்லு. நீ தானே இந்த கொலையெல்லாம் பண்ணன்னு ஒத்துக்கிட்ட. தைரியம் இருந்தால் எதுக்குன்னு சொல்லிக்கோ. தைரியம்மா? உங்களை மாதிரி பொய் கேஸ் போடுற போலீஸ்க்கு முன்னாடி எனக்கு என்ன கோலத்தனம்? நான் திமிராவே சொல்லுவேன். ஆமாம், அந்த எஸ்ஐ துரைசாமியை கொன்னது நான் தான். அதே மாதிரி பெருமாளை கொன்னது நான் தான். உன்னை கொல்ல போகிறதும் நான் தான். பெருமாளை துரைசாமியும் கூட முன்பகையினால தான் பண்ணேன். உன்னை தேவையில்லாமல் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிற இல்லையா, அதனால கொல்ல போகிறேன். உனக்கு என்ன முன்பகை? நீங்கள் ஷூட்டிங் எடுக்க வந்தீங்க, பர்மிஷன் வாங்காதனால கூட்டிகிட்டு போனாங்க. அதுதான் சந்தோஷோட அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரே. அந்த பொண்ணு தானாக போய் விழுந்ததுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஹோ, இது மட்டும்தானே உனக்கு தெரியும்? இல்லை கதையே நீ இப்படி மாற்றிட்டியா? என்ன சொல்கிற? யோ, எங்கள் 6 பேரோட அவளையும் பிடிச்சிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அவள் மேலே தப்பான தொழில் பண்ணுறவன்னு பழியை போட்டு இருக்கிற பெண்டிங் கேஸ் எல்லாம் அவள் மேலே தூக்கி போட்டு இருக்கிற திருட்டு கேஸு, கொலை கேஸு, கொள்ளை கேஸ் எல்லாத்தையும் எங்களை மேலே பிரித்து போட்டாங்க. எதுக்காக முதல்ல எங்களை கூட்டு போனாங்கன்னு தெரியுமா ஐயா? அந்த சமயத்தில் அந்த ஏரியாவில் பெரிய கொள்ளை கற்பழிப்பு பண்ணக்கூடிய கேங்கை பிடிக்கல அப்படின்னா வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு எஸ்பி சொல்லியிருந்துருக்கிறாரு. அதனால எப்படியாவது பொய் கேஸ் போடணுங்கிறதுக்காக கிடைச்ச எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஏயா வேறு ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஏரியாவில் இவனுங்க ஏன் கூட்டிகிட்டு போகணும்? அவனுடைய பிளானே எஸ்பி கிட்ட எப்படியாவது எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக அந்த கொள்ளைகளை ரேப்பை எல்லாத்தையுமே சிக்கனவை மேலே போட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலான்னு எங்கள் 6 பேர்த்து மேலே போட்டாங்க. அதில் அவன் மேலேயும் போட்டாங்க. காலேஜ் முழுக்க மானமே போயிடுச்சு. சந்தோஷ் ஒரு பெரிய டைரக்டர் வரும்னு நினச்சான். அதே டீமில் இருந்த கிஷோர் எப்படியாவது அவனும் ஒரு வழியில் சினி ஃபீல்டில் உள்ளே போயிடணும், கதாசிரியர் ஆயிடணும்னு ரொம்ப நினச்சிட்டு இருந்தான். ஸ்வேதா அவங்க அப்பா கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியெல்லாம் கேட்டு அவளை பர்மிஷன் வாங்கி கூட்டிகிட்டு வந்தோம் தெரியுமா? அந்த பொண்ணு மேலே தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி காலேஜ் முழுக்க பெரிய பிரச்சனையாகி 6 பேர்த்து கூட போன பொண்ணுன்னு எவ்வளோ அசிங்கமாகி சந்தோஷோட கனவு, கிஷோரோட கனவு, கூட வந்த எங்கள் 4 பேர்த்தோட கனவு எல்லாமே போயிடுச்சு. சாதாரண பொய்கேஸு எங்கள் வாழ்க்கையே மாற்றிருச்சு. ஸ்வேதா மாடியிலேருந்து கீழே குதிக்க அது தடுக்க போன சந்தோஷம் கீழே குதிச்சு படுத்து படுக்கை ஆயிட்டான். இதுக்கப்புறம் கிஷோர் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து உச்சக்கட்ட பைத்தியத்துக்கு போய் வீட்டில் அவனை துன்புறுத்திக்கிட்டு கடைசியாக என்ன பண்ணுறனே தெரியாமல் மண்ணள்ளி தின்னு அவனால் முடியாமல் இறந்துட்டான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த துரைசாமியும் பெருமாளும் தானே காரணம். நாங்கள் முடிவு பண்ணணும் அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அதில் என் மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸையுமே உள்ளே இன்வால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. போதும், ஸ்வேதா, கிஷோர், சந்தோஷங்கிறது எனக்கு அப்புறம் இனிமேல் தொடர வேண்டான்னு நான் கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணேன். மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாமல் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக அவங்கெல்லாம் கூலிக்கு வேலை செய்கிறவங்க வச்சு முதல்ல துரைசாமி ஆக்சிடென்ட் பண்ணணும். எங்கள் நல்ல நேரமோ என்னமோ அந்த கேஸ் வெளியில் வரவே இல்லை. அதுக்கப்புறமா தான் பெருமாளை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். அப்போ தான் பெருமாளை தனியாக சிக்க வைக்கணும்னு நாங்கள் பண்ண ஏற்பாடு இது. எனக்கு மட்டும்தான் இந்த கொலையில் சம்மந்தம் இருக்குது. என்னை தவிர வேறு யாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சம்மந்தமே கிடையாது. உடனே பண்ணால் மாட்டிக்குவங்கறக்காக தான் 1.5 வருஷம் கிளம்பிச்சு பண்ணினேன். அப்பையும் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன். புதுசாக வந்த எஸ்ஐன்னு சொன்னாங்க. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்க,
சொன்ன அத்தனை எல்லாத்தையுமே வாக்குமூலங்களா செஞ்சு அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்படுது. துரைசாமியை பிளான் பண்ணி கொன்னதுக்காகவும், பெருமாளை பிளான் பண்ணி ஆள் வச்சு கொலை பண்ணதுக்காகவும் அந்த பையனுக்கு அதிகபட்சமான தண்டனைகள் கொடுக்கப்படுது. சந்தோஷ் வீட்டில் தெரியும் பொழுதும், வெளியில தெரியும் பொழுதும் நிறைய விதமான விமர்சனங்கள் வந்துச்சு. ஃப்ரெண்டுக்காக இப்படி கூட பண்ணுவாங்களா, ஃப்ரெண்டுக்காக இப்படி கூட பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஏப்பா ஃப்ரெண்டுக்கெல்லாம் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கறதுக்கும், ச்சே ஃப்ரெண்டு கூட இப்படி பண்றையே அப்படிங்கிறதுக்கும். ரத்தம் வேற எந்த விதமான உறவும் இல்லாம எங்கேயோ இருந்து எப்பயோ பார்த்து ஒட்டுக்காயி அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். வேற யார் திட்டுனாலும் அடிச்சாலும் நம்மளுக்கு கோவம் வரும், வருத்தம் வரும். ஆனா நண்பன் பண்ணா மட்டும் அந்த அளவுக்கு வரவே வராது. யார் யாருக்காகவோ பழி வாங்குறாங்க, நண்பனுக்காக அவன் பழி வாங்கினதுல எந்த தப்புமே இல்லை இல்ல. எல்லாம் முடிஞ்சு கோர்ட்ல தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறமா அவனை கூட்டிட்டு போகும் பொழுது எஸ்ஐயை பார்த்து அவன், பரவாயில்ல நீ ஒரு போலீஸ்காரன் நிரூபிச்சிட்டல்ல, நான் ஒரு போலீஸ்காரன் நிரூபிச்சதை விட நீ ஒரு நல்ல நண்பன் நிரூபிச்சிட்ட அப்படின்னு வேலு சொன்ன உடனே புருவத்தை சுருக்குறான். என்ன சொல்றீங்க? கொலை பண்ணது நீயும் மற்ற 3 பேரும் சேர்ந்துதான், பக்காவா எனக்கு தெரியும். ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணுங்கிறதுக்காக மொத்த பழியை நீ உன் மேலே தூக்கி போட்டுக்கிட்ட, அப்படிதானே? சொன்ன அடுத்த நிமிஷம் அவனுக்கு மூஞ்சியே இல்லை. எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்க்குறியா? நீ சொன்னையே போலீஸ்கார் அப்படின்னு, அப்படிதான். நானும் இதுக்கு மேலே உங்களை தொந்தரவு பண்ணுற சரியில்லைன்னு தோணுச்சு. அதனால்தான் அவங்க 3 பேர்த்த எதுவும் பண்ணாமல் விட்டேன். மேபி இது தப்பாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ தெரியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் தப்பு செய்கிறவங்க இல்லை, தப்பு செய்ய தூண்டப்பட்டவங்க. அதனால என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணவும் மாட்டேன்னு நினச்சேன். அதனால தான் பண்ணல. தன்னோட நண்பர்கள்கிட்ட நீங்கள் 3 பேரும் எக்காரணத்தை கொண்டு இந்த கொலையில் இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கி, ஒருவேளை சொன்னீங்கன்னா என்ன நானே அழிச்சுக்குவேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக 3 பேரும் அமைதியாக இருந்துக்கிட்டாங்க. காரணம், எக்காரணத்தை கொண்டு அவங்க 3 பேர்த்தோட வாழ்க்கையும் பாழாயிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான். இப்படியெல்லாம் கூடவா நண்பர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில், இப்படியும் பல நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.